வணக்கம். கதைப்போமால வழக்கம் போல இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. இருட்டு. அந்த காட்டுப்பகுதி மிகவும் இருட்டாக இருந்தது. வரதன் காரை ஓட்டியபடியே பக்கத்தில் அமர்ந்திருக்கும் அவன் மனைவி ஸ்ரேயாவை பார்த்தான். ஸ்ரேயா கவலையோடு எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருந்தாள். ஸ்ரேயா, உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. கவலைய விடு. இல்ல வரதன், அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் ஆகியிருக்கு. இது 2வது முறை. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்ரேயா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்பல்லாம் நெறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ இப்படி கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாம இருக்க முடியல வரதன். அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நிச்சயமா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஸ்ரேயா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகாது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். பரதன், உங்க இந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் எனக்குள்ள கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குது. இந்த ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் இல்லைன்னா நிச்சயமா என்னால தாங்கவே முடியாது. சொன்ன ஸ்ரேயா ஆறுதலாக அவன் தோள் மீது சாய்ந்தாள். பரதன் தன் இடது கையால் அவள் தலையை வருடிவிட்டான். ஸ்ரேயா அந்த வருடலில் மெல்ல கண்களை மூட, அதே நேரம் அந்த தூரத்தில் அந்த உருவம் நடுரோட்டில் நின்றபடி அசையாமல் இருந்தது. காரின் ஒளியில் அசைவின்றி நிற்கும் அந்த உருவத்தை பார்த்த வரதன் ஒரு கணம் திடுக்கிட்டாலும் ஹாரன் ஒலி எழுப்பியபடியே சட்டென்று காரை நிறுத்த, மெல்ல கண்களை மூடியிருந்த ஸ்ரேயா அதிர்ந்து போய் கண்களை திறந்து சாலையில் நிற்கும் அந்த உருவத்தை பார்த்து பெரிதாக திடுக்கிட்டாள். அங்கே விடியற் காலை 6 மணி. ரங்கராஜன் வாசல் கதவை திறந்து, ஜானகி, கதவை தாழ் போட்டுக்கோ, சொல்லியபடியே வெளியே வந்து கேட்டை திறந்து தெருவில் இறங்கி நடக்கலானார். அவருக்கு கிட்டத்தட்ட வயது 60. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க தினமும் காலை நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்து பழக்கப்படுத்தி கொண்டவர். இப்போதும் நடைப்பயிற்சிக்குத்தான் பூங்காவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். சற்று நடந்தவர் அந்த வீட்டின் முன்பு நின்றார். அது சுந்தரம் வீடு. அவரின் நண்பர். எப்போதும் இருவருமாகத்தான் நடைப்பயிற்சிக்கு பூங்காவுக்கு போவது வழக்கம். தினமும் இவர் வந்து கேட்டை தட்டி சத்தமிடுவார். அதை கேட்டு உள்ளிருந்து சுந்தரம் வெளியே வந்து அரசியல் கதைகள் பேசிக்கொண்டே போவது வழக்கம். இன்றும் அப்படித்தான். கேட்டை தட்டி சத்தம் எழுப்பிவிட்டு ரங்கராஜன் நிற்க, இதற்காகவே காத்திருப்பவர் போல கதவை திறந்து கொண்டு இவருடன் நடைப்பயிற்சிக்கு செல்ல வழக்கமாக ஓடிவரும் சுந்தரம் இன்று இன்னும் கதவை திறக்காமல் இருப்பது ரங்கராஜனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன ஆச்சு இவனுக்கு? தூங்கிட்டானா? ஒரு நாளும் இப்படி தூங்குறவன் இல்லையே இந்த சுந்தரம். இன்னைக்கு என்ன ஆச்சு இவனுக்கு? நினைத்தவர் மீண்டும் கேட்டை தட்டி சத்தம் எழுப்பினார். இப்போதும் கதவு திறக்கவில்லை. சந்தேகமாக உள்ளே சென்று பார்க்க நினைத்தார். ஒரு முறை அழைத்து பார்ப்போமா? சுந்தரம், கொஞ்சம் சத்தமாகவே அழைத்தார். பதில் இல்லை. ரங்கராஜன் மேலும் பொறுக்க முடியாமல் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். அழைப்பு மணியை அழுத்த உள்ளே எந்த சலனமும் இல்லை. ரங்கராஜன் கதவை தட்ட கதவின் மேல் கை வைக்க அது சின்ன சத்தத்தோடு உள்ளே செல்ல ரங்கராஜன் புரியாமல் உள்ளே எட்டி பார்த்தார். பெரிதாக அதிர்ந்தார். அங்கே சுந்தரம் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். வாசு சிகரெட்டை வாயில் வைத்து பற்ற வைத்தான். எதிரில் சேகர். டே வாசு, எத்தனை முறை சொன்னாலும் இந்த சிகரெட் பிடிக்கிறத விட மாட்டியா? ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் சேகர். இத மட்டும் என்னால விடவே முடியல. விட்டுடு வாசு. நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நாம எந்த தவறு செஞ்சாலும் எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் சின்ன தடயம் கூட கிடைக்காதபடி பண்ணிக்கிட்டு வரோம். ஏதோ ஒரு நாள் நம்ம அறியாமலேயே இந்த தவற, அதாவது நாம இரவு வேட்டையின் போது சிகரெட்டை பிடிச்சு தடயத்தை போலீஸுக்கு கொடுக்க போறோம். வசமா மாட்டிக்க போறோம். வாசு புன்னகைத்தான். இல்ல சேகர், இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஒரு நாளும் இந்த தவற நான் செய்யவே மாட்டேன். கடைசி வரைக்கும் போலீஸ் நம்ம நெருங்க கூட முடியாது. மனுஷனா பிறந்தா ஏதாவது இப்படி நல்ல பழக்கங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அந்த நல்ல பழக்கம் எனக்கு இந்த சிகரெட். அப்படி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? உதாரணத்துக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாம நான் இருக்கேனே. இல்ல சேகர்,
இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தே இருக்கும். அப்போ எனக்குள்ளயும் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கும்னு சொல்றியா? கண்டிப்பா. ஒண்ணு சொல்லு பாப்போம். சேகர், நேரம் வரும்போது நிச்சயமா சொல்றேன். இப்போ நீ பயத்த விட்டுடு. நாம இன்னைக்கு எந்த வீட்டுக்குள்ள வேட்டையாட போறோம்? பிருந்தாவன் நகர்ல இருக்கிற சுந்தரம் வீடு. நேத்து மோப்பம் பிடிச்சுக்கிட்டு வந்தோமே, அந்த கிழம் சுந்தரம் வீடா? ஆமா வாசு. இன்னைக்கு நமக்கு வேட்டைக்கு அந்த சுந்தரத்தோட வீடு தான். இரவு. மணி 2. வாசுவும் சேகரும் சத்தமே இல்லாமல் மெல்ல அந்த மதில் சுவர் மேல் ஏறி சற்று நடந்து அந்த வீட்டின் பின்பக்கமாக போய் ஜன்னல் கம்பியை பிடித்து ஏறி மாடிக்கு போய் அதிலிருந்து இன்னும் மெதுவாக பூனை நடை நடந்து படியிறங்கி அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். உள்ளே சின்னதாக ஒரு விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. இருவரும் ஒரு மறைவான இடத்தை தேடி மறைந்தனர். நேரம் செல்ல செல்ல இருவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நிமிடம் வந்தது. அறையின் கதவு திறந்து வயதான சுந்தரம் மெல்ல கழிவறையை நோக்கி நகர வாசுவும் சேகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதாவது இருவரும் தயார் என்பதாக இருந்தது அவர்களின் பார்வை. கழிவறைக்கு சென்ற வயதான சுந்தரம் வெளியே வருவதற்கு கொஞ்ச நேரம் பிடித்தது. இருவரும் பொறுமையோடு அவரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க அவர் கழிவறையின் விளக்கை அணைத்தபடியே வெளியே வந்தார். இருவரும் இதுதான் சமயம் என்று எழப்போகும் நேரம் அங்கே அத்தியாயம் 2. வேணுகோபால் தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை பிடித்தவாறே எதிரே நின்றிருக்கும் கல்பனாவை பார்த்தார். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது அந்த வீடு. உள்ளிருந்து பெரிய சத்தம் போட்டாலும் வெளியே யாருக்குமே கேட்காது. சுற்றிலும் பெரிய மதில் சுவர் கட்டப்பட்ட அப்படி ஒரு வீடு. என்ன வேணுகோபால், அப்படி பாக்குற? கல்பனா, உன் மகள் சம்யுக்தா எங்க? வீட்ல தான் இருக்காளா? ஆமா, பக்கத்து ரூம்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கா. ஏன் கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். வயசு பொண்ணு, இதையெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா? நாம கூட ஒருவித பயத்தோட தான் இருக்கணும். வேணுகோபால், உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். அவ விவரம் தெரியாத பொண்ணில்ல. அவளுக்கு ரூம்லயே டிவி, பாத்ரூம் எல்லாம் இருக்கு. அவ எதுக்கு வெளியில வரப்போறா? நீங்க உங்க வேலைய தொடங்குங்க. கல்பனா சொல்ல கோப்பையில் இன்னமும் மதுவை ஊற்றிக் கொண்டார். கல்பனா, உனக்கு இப்போ வயசு எவ்வளவு இருக்கும்? ஏன் வேணுகோபால், எதுக்காக இப்படி கேக்குறீங்க? எல்லாம் காரணமாத்தான். சொல்லு கல்பனா, உன்னோட வயசு என்ன இருக்கும்? இந்த மார்ச் மாசம் வந்தா 50 முடிய போகுது. கல்பனா, வெளியில யாராவது உன்னோட வயச கேட்டா தயவு செஞ்சு சொல்லாத. யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னோட அழகு உன்னை 30 வயசு பொண்ணு மாதிரி காட்டுது. வேணுகோபால், நிஜமாவா? நான் குடிக்கிற இந்த பிராந்தி மேல சத்தியமா சொல்றேன். ஆமா, நான் எப்படி வயசான மாதிரி தெரியறேனா? இல்ல இன்னமும் இளமையா தெரியறேனா? முன் தலை வழுக்க, முகத்துல கொஞ்சம் சுருக்கம், நெஞ்சில நிறைய வெள்ளை முடி. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 50 தாண்டிட்டீங்கங்கிறது தெரியுது. என்ன செய்யறது கல்பனா? டென்ஷன், ஆபீஸ் வேலை, நாள் பூராவும் ஒரே டென்ஷன். வீட்டுல மனைவி இறந்துட்டா. மகன், மருமகள் இவங்க மத்தியில என்னால அங்க நிம்மதியா, சந்தோஷமா என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க முடியலையே. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கத்தான் வாரத்துல ஒரு நாள் இப்படி உன்னை தேடி வரேன். இரவு முழுக்க சந்தோஷமா இருந்துட்டு போறேன். சரி, சரி. அப்படியே நேரத்த கடத்திடாதீங்க. சீக்கிரமா வாங்க. வேணுகோபால் தன் கையில் இருந்த மதுவை முழுவதுமாக ஒரே மூச்சில் குடித்துவிட்டு சற்றே தள்ளாடியபடியே படுக்கை அறையை நோக்கி கல்பனாவை பின்தொடர்ந்தார். இருவரும் அப்படியே உறங்கினார்கள். அதே நேரம் பக்கத்தில் இருந்த அறையில் விளக்கு எரியத் தொடங்கியது. அங்கே சம்யுக்தா சிவந்த கண்களுடன் தான் புதிதாக வாங்கிய கத்தியின் கூர்மையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று காரின் பிரேக்கை போட்டு நிறுத்தினான் வரதன். ஸ்ரேயா பெரிதாக திடுக்கிட்டு பார்க்க அங்கே ஒரு பெரியவர் அசையாமல் நடு ரோட்டில் நிற்க, என்னங்க, யார் இது? இந்த இருட்டு, கண் ஏதாவது தெரியலையா? நடு ரோட்ல இப்படி நிக்கிறாரே இருட்டுல. ஆமா ஸ்ரேயா, எனக்கும் அப்படித்தான் சந்தேகமா இருக்குது. கண்ணு தெரியாம நடு ரோட்ல நிக்கிறாரு போல இருக்கு. என்னங்க பண்ணலாம்? ஸ்ரேயா கேட்க, நான் போய் அவரை ஓரமா நிறுத்திட்டு வரட்டுமா? என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. ஸ்ரேயா, எதுக்கு பயம்? வயசான பெரியவரு, அவரு போய் என்ன பண்ணிட போறாரு? என்னங்க, நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காலத்துல நிறைய இடத்துல இப்படித்தான் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்ரேயா, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, போன வாரம் கூட ஏதோ ஒரு நெடுஞ்சாலையில யாரோ ஒரு ஆள் லிஃப்ட் கேக்குறா மாதிரி கேட்டிருக்காரு.
கார ஓட்டிக்கிட்டு வந்தவரும் பரிதாபப்பட்டு அவர கார்ல ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதும் யாரும் இல்லாத சாலையில கத்திய காட்டி மிரட்டி இருக்கிறான். கார ஓட்டிக்கிட்டு வந்த ஆளும் பயப்படாம அவன்கிட்ட போராடி இருக்கான். ஆனா லிஃப்ட் கேட்டு வந்தவன் எந்த ஒரு பாவ புண்ணியமும் பார்க்காம கத்தியால அவர கொன்னு நடு ரோட்டுல இழுத்து போட்டுட்டு அவன்கிட்ட இருந்த பொருட்கள கொள்ளையடிச்சுக்கிட்டு காரோட தப்பிச்சுட்டான். அப்படி ஏதாவது விபரீதம் ஆயிட போகுதுங்க. அப்படி ஒண்ணும் நடக்காது ஸ்ரேயா. நீ தைரியமா இரு. நான் போய் அவர ரோட்டோரமா நிறுத்திட்டு வரேன். சொன்ன வரதன் கார் கதவை திறந்து சாலையில் இறங்கி நடக்க, ஸ்ரேயாவுக்கு நெஞ்சு பலமாக அடித்துக் கொண்டது. கண்களை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே வெளியே சென்ற வரதன் அந்த பெரியவரின் அருகே சென்று சில நொடிகள் அவரிடம் ஏதோ பேச, இது வேண்டாத வேலையாகவே பட்டது ஸ்ரேயாவுக்கு. அப்படியே பரிதாபப்பட்டு போனாலும் அவரிடம் என்ன பேச்சு? அவரை அழைத்து சாலையின் ஓரத்தில் விட்டுவிட்டு வர வேண்டியதுதானே. வீணாக என்ன பேச்சு? அவள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போதே வரதன் காரின் அருகே வந்தான். ஸ்ரேயா, ஒரு நிமிஷம் நீ அப்படியே கார்ல உட்கார்ந்துகிட்டு இரு. பாவம் அந்த பெரியவரு. பக்கத்துல தான் அவரோட வீடாம். கண்ணு சரியா தெரியாதாம். அதுக்கு நான் அவர கூட்டிக்கிட்டு போயி, அவர் சொல்ற இடத்துல விட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ காருக்குள்ளேயே பத்திரமா இரு ஸ்ரேயா. வரதன் சொல்ல ஸ்ரேயாவுக்கு தூக்கி வாரி போட்டது. வரதன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் மட்டும் தனியா இந்த காருக்குள்ள எப்படி? கொஞ்சம் சுத்தியும் திரும்பி பாருங்க. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் சின்ன வெளிச்சம் கூட இல்லாத இந்த காட்டுல என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா? சரி, அப்போ என் கூட வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவர் சொல்ற இடத்துல விட்டுட்டு வந்துருவோம். கண்ணு தெரிஞ்சா நம்மள அவர் கூப்பிட மாட்டாரு. முடியாததுனால தான் நம்ம உதவிய எதிர்பார்க்கறாரு. அவருக்கு உதவுறது நல்ல விஷயம் தானே! வரதன், நல்ல விஷயம் தான். நான் மறுக்கல. ஆனா அதுக்கான இடம் இது கிடையாது. நமக்கு கொஞ்சம் கூட பழக்கமில்லாத இடம் இது. அந்த பெரியவர் உண்மையத்தான் சொல்றாருங்கிறது என்ன நிச்சயம்? பேசாம வாங்க. வீட்டுக்கு போயிடலாம். வம்ப எதுக்கு நாம விலை குடுத்து வாங்கணும்? புரியாம பேசாத ஸ்ரேயா. நாம உதவ போறது முடியாம இருக்கிறவருக்கு. வயசான அவர பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. உனக்கு விருப்பம் இல்லன்னா நீ கார்லயே இரு. நான் மட்டும் போய் விட்டுட்டு வந்துடுறேன். உனக்கு அப்படி ஒருத்தியா காருக்குள்ள இருக்க பயம்னா என் கூட வாயேன். பரதன், நான் ஏன் சொல்றேன்னு ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? உதவுற மனச நான் பாராட்டுறேன். ஆனா அதுக்கான இடம் இல்ல இது. காலம் கெட்டு கிடக்குது. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறமா உங்க இஷ்டம். ஸ்ரேயா, நீ பயப்படுற எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நான் போயி அந்த பெரியவர விட்டுட்டு வந்துடுறேன். சொன்ன வரதன் நகர, காருக்குள்ளிருந்த ஸ்ரேயா அவனை பார்த்து, வரதன் இருங்க, நானும் உங்க கூடவே வரேன். எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. சொல்லிய ஸ்ரேயா காரில் இருந்து இறங்கி வரதனுடன் நடக்க, இருவரும் அந்த பெரியவரை நெருங்கினார்கள். கொஞ்சம் சந்தேகமாகவும், கொஞ்சம் பயத்துடனும் வந்த ஸ்ரேயா அந்த பெரியவரை உற்று பார்த்தாள். அந்த பெரியவரிடம் ஏதாவது தவறு தென்பட்டால் உடனே தன் கணவன் வரதனுக்கு சொல்லி எச்சரிக்கலாமே என்றுதான். ஆனால் அந்த பெரியவர் உண்மையிலேயே பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தார். வரதன் தான் அந்த பெரியவரின் கையை பிடித்து, பெரியவரே, இந்த பாதி ராத்திரியில இங்க என்ன வேலை உங்களுக்கு? நீங்க போக வேண்டிய இடத்த சொல்லுங்க. உங்கள நான் அங்க விட்டுடுறேன். தம்பி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. என் கண்ணு சரியா தென்படுறதில்ல. நான் நிக்கிற இடத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். ஆமா, கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. ஆமா தம்பி, அந்த புளிய மரம் பக்கத்துல சிமெண்ட் ரோடு போட்ட சின்ன சந்து இருக்குதா? பரதன் அந்த இருட்டில் கொஞ்சம் உற்று பார்த்துவிட்டு, ஆமா பெரியவரே, சின்னதான ரோடு போல இருக்கு. அதான் தம்பி, அங்க என்ன கூட்டிக்கிட்டு போங்க. அந்த பெரியவர் சொல்ல, வரதன் அந்த பெரியவரின் கைகளை பிடித்துக்கொண்டு அவர் சொன்ன இடத்தை நோக்கி அழைத்துச் சென்றான். கூடவே ஸ்ரேயாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள். பெரியவரே, நீங்க சொன்ன சிமெண்ட் ரோடு இதுதான். இங்கிருந்து எங்க போகணும்? தம்பி, பக்கத்துல மாரியம்மன் கோவில் இருக்குதா? ஆமாம் பெரியவரே, இருக்கு. அந்த கோவில் வாசல்ல என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி வாங்க. அந்த பெரியவரை கோவில் வாசலில் விட்டுவிட்டு, பெரியவரே, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, ரொம்ப பசிக்குது. சரி இருங்க. சொன்ன வரதன், ஸ்ரேயா, நீ இங்கே இரு. நான் போய் கார்ல ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு வரேன். பாவம் சாப்பிடட்டும். வரதன், நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருங்க. இதோ பக்கத்துல தான் கார் இருக்கு. நொடி பொழுதுல வந்துடுறேன். உனக்கு பயமா இருந்தா என் கூடவே வாயேன். இல்ல, நான் இங்கே இருக்கேன். நீங்க போய் எடுத்துக்கிட்டு வாங்க. சரி, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். சொல்லிவிட்டு வரதன் காரை நோக்கி நடந்தான். இருட்டு. எங்கும் இருட்டாக இருந்தது. காரை திறந்து சில பழங்களை எடுத்துக்கொண்டு நடந்தான்.
அதே நேரம் அவன் தலையில் யாரோ உருட்டுக்கட்டையால் பலமாக தாக்க அவன் கையில் இருந்த பழங்கள் பல திசைகளில் உருண்டோட பரதன் அதே இடத்தில் மயங்கி விழுந்தான். அங்கே அந்த இருட்டில் ஸ்ரேயா வரதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அந்த பெரியவர் வேஷமிட்ட அவன் தன் முகத்தில் ஒட்டியிருந்த வெள்ளை தாடியை அகற்றினான். அதை பார்த்த ஸ்ரேயா பெரிதாக அதிர்ந்தாள். வாசுவும் சேகரும் தயாராகி தன் திட்டத்தை செயல்படுத்த நினைத்த அதே நேரத்தில் அவர்கள் சற்றும் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது. ஆம், அவர்களின் திட்டம் வீட்டில் தனியாக வசிக்கும் வயதான முதியவர்களை நோட்டமிட்டு இரவு நேரத்தில் அவர்களின் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பதுதான். அப்படித்தான் இந்த வயதான சுந்தரத்தின் வீட்டையும் நோட்டமிட்டு அவர் மட்டும் வீட்டில் தனியாக வசிப்பதை தெரிந்து கொண்டு அந்த வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டு அதை செயல்படுத்த நினைத்த நேரத்தில் அவர்கள் காத்திருந்ததைப் போல தன் அறையை விட்டு சுந்தரமும் கழிவறைக்கு சென்று திரும்பினார். இதுதான் சமயம் என்று நினைத்து தங்களின் திட்டத்தை செயல்படுத்த நினைத்த அதே நேரம் அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு காட்சி அங்கே அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஆம், அந்த வீட்டில் சுந்தரம் மட்டும்தான் தனியாக இருப்பார் என்று நினைத்திருந்தனர். அவரை தவிர்த்து அங்கே இன்னும் ஒரு உருவமும் இருந்தது. அந்த உருவம் மற்றொரு அறையிலிருந்து மெல்ல சத்தமே இல்லாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தது. அதன் கையில் கத்தி, புத்தம் புதிய கத்தி. அந்த கத்தியோடு அது மெல்ல சுந்தரத்தை நெருங்கியது. அதே நேரம் வாசுவும் சேகரும் திடுக்கிட்டு போய் பார்க்க அவர்கள் பார்ப்பதை அறியாமல் அந்த உருவம் கத்தியோடு சுந்தரத்தை மிக அருகில் நெருங்கியது. அத்தியாயம் 3. வாசுவும் சேகரும் பேய் அறைந்ததைப் போல அந்த பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தனர். வாசு, என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆமா சேகர், அதிர்ச்சியோட உச்சிக்கே போயிட்டு வந்துட்டேன். கொள்ளையடிக்க போன நாம அங்க நடந்த கொலைய பார்த்து உயிர் மூச்சு இல்லாம எப்படியோ சத்தம் இல்லாம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோமே. ஆமா வாசு, எப்பவுமே தைரியமா இருக்கிற நானே ஆடி போயிட்டேன் அங்க நடந்த கொலைய பார்த்து. அந்த கொலகாரி உள்ளுக்குள்ள ரொம்ப நொந்து வேதனைப்பட்டிருக்கணும். அவ கண்ணுல அவ்வளவு ஆக்ரோஷம். கத்திய எத்தனை முறை ஆத்திரம் தீர குத்தி கொதறினா. அப்பப்பா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆமா சேகர், அந்த காட்சிய என்னால கண்ணுல கூட பார்க்க முடியல. என்னோட என்னோட 2 கண்களையும் நான் நல்லா மூடிக்கிட்டேன். வாசு, நாம ஆண்களா இருந்தோம் கண்ணெதிரே நடந்த இந்த கொலைய தடுக்க முடியலங்கிறத நினைக்கும்போது வெக்கமா இருக்கு. சேகர், நாம அந்த கொலகாரி கண்ணுல படாம உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இந்த லட்சணத்துல நாம எங்க அந்த கொலைய தடுக்கிறது? அந்த கொலகாரி கண்ணுல மட்டும் நாம பட்டிருந்தா நாம இப்படி உயிர் பிழைச்சு வந்திருப்போமாங்கிறதே சந்தேகம்தான். ஆமா வாசு, நீ சொல்றது உண்மைதான். அந்த பொண்ணு எவ்வளவு கொலவெறி பிடிச்சவளா இருந்தா. அந்த கிழவன் கிட்ட அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில பெருசா பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த பாதிப்பு தான் இந்த கொலவெறி தாக்குதல். சேகர் சொல்ல வாசு தன் சட்டைப்பையிலிருந்து சிகரெட்டை பற்ற வைத்தான். அதை பார்த்த சேகர் வாசுவை திட்டப்போகிறான் என்று நினைத்தால் மாறாக தனக்கும் ஒரு சிகரெட் கொடு என்று கேட்க, சேகர், இதென்ன புது பழக்கம்? நான் சிகரெட் பிடிச்சாலே எரிஞ்சு விழுவ. இப்ப நீ ஏன் சிகரெட் கேக்குற? ஆமா வாசு, எனக்கு சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காது. ஆனா எனக்கு இப்போ மனசே சரியில்ல. கண்ணு முன்னாடி நடந்த கொலைய தடுக்க முடியலேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த சிகரெட். குடு. வாசு நீட்ட வாங்கிய சிகரெட்டை பற்ற வைத்தான் சேகர். புகையை நிதானமாக இழுத்துவிட்டு கண்களை மூடினான். இன்னமும் விடியாத அந்த வேளை. வாசு, பக்கத்துல டீ கடை திறந்திருக்கா பாரு, டீயாவது குடிக்கலாம். மணி இன்னும் 4, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். சரி வா, அப்படியே நடந்து போகலாம். நாயர் கடை திறந்திருந்தா டீய அங்க போய் குடிக்கலாம். இருவரும் மெல்ல எழுந்து நடக்க தெருவில் சுத்தமாக ஆட்கள் யாருமே இல்லாத அந்த சாலையில் தெரு விளக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எரிந்த அந்த விளக்கின் ஒளியில் அங்கே தூரத்தில் அந்த மங்கலான தெருவிளக்கின் ஒளியில் ஒரு பெண்ணின் உருவம். ஆம், அந்த பெண் உருவம் சற்று நேரம் முன்பு அந்த வயதான பெரியவரை கொன்ற அந்த பெண் உருவம். அவர்களை கடக்க இருவரும் அதிர்ச்சியோடு அவளை பார்க்க இதை அறியாத அந்த பெண் வேகமாக நடந்து ஏதோ ஒரு சந்தில் புகுந்து நடந்தாள். இவர்கள் இருவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருட்டு. சேகர் சுதாரித்துக் கொண்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று கண்காணிக்க முடிவெடுக்க, வாசு, சீக்கிரமா வா, அந்த பெண் இந்த பக்கமா தான் போறா. நாம அவளை தொடர்ந்து போய் அவ யாரு, அவ எங்க போறான்னு பார்க்கலாம். வேணாம் சேகர், நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவ யாரா இருந்தா நமக்கு என்ன? அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவளுக்கு தெரியாம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். இல்ல வாசு,
கொலையானது ஒரு பெரியவர். அதுவும் ஒருத்தர் தனியா வீட்டுல இருந்த வயசான பெரியவர அந்த பொண்ணு எதுக்காக அவ்வளவு ஆக்ரோஷமா கொல்லணும்? அவள கண்காணிச்சா ஏதாவது விஷயம் கிடைக்கும். அதுக்கு தான். எந்த விஷயத்தையும் தெரிஞ்சு நமக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. சொல்லப்போனா, அவள பின்தொடர்ந்து போறது, ஆபத்த நாமளே விலை குடுத்து வாங்குறது மாதிரி. பேசாம வா சேகர். வாசு, நாம திருடங்க. நம்ம தொழில் திருட்டு. இந்த பாவ செயல நம்ம பல வருஷமா செஞ்சுகிட்டு வரோம். அதுவும் இல்லாம, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த கொலைய தடுத்திருக்கணும். கோழைகள போல உயிருக்கு பயந்து தடுக்காம வந்துட்டோம். அந்த செயலும் பாவத்தோட பாவமா சேர்ந்துருச்சு. அதுக்கு பரிகாரமா நாம செஞ்ச பல பாவத்த போக்கிக்க நமக்கு அருமையான வாய்ப்பு இது. அந்த பொண்ண நாம கண்காணிக்க போறோம். அவள போலீஸுக்கு பிடிச்சு குடுக்க போறோம். அவளுக்கும் தண்டனை கிடைக்கும். நாம செஞ்ச பாவத்துக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். சரி சேகர், இப்போ என்ன பண்ணலாங்கிற? அவள பின்தொடர்ந்து போய் பிடிச்சு போலீஸுக்கு குடுக்கணும். அவ்வளதானே? சரி நட. வாசு சொல்ல, குதூகலமான சேகர் அவனை அழைத்துக் கொண்டு அந்த பெண் போன திசையில் வேகமாக நடக்கலானான். அந்த பொண்ணு இந்த குறுக்கு வழியாத்தான் போனா. சீக்கிரமா வா. நடையில் வேகத்தை கூட்டி இருவரும் அந்த சந்தில் புகுந்து நடக்க, அந்த பெண் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை. ச்சே! இந்த பக்கமா தான் அந்த பொண்ணு வந்தா. எங்க போய் இருப்பானே தெரியலையே! ஒரு நல்ல அருமையான வாய்ப்ப தவற விட்டுட்டோம் வாசு. சரி சேகர், விடியப் போகுது. போலீஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க. வா போயிடலாம். இல்லன்னா சந்தேக கேஸ்ல உள்ள போட்டுடுவாங்க. வாசு சொல்ல, அந்த பெண்ணை தேடுவதை கைவிட்டு விட்டு இருவரும் தங்கள் அறையை நோக்கி நடந்தனர். அதே நேரம் அங்கிருந்த மதில் சுவரின் பின்பக்கம் மறைந்திருந்த அந்த பெண் உருவம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. இன்னமும் கொஞ்ச நேரத்தில் விடிந்துவிடும். அந்த விடியலுக்காகவே அந்த பெண் அங்கே காத்திருந்தாள். கையில் கத்தியுடன். தன் பார்வை எந்த நேரமும் அந்த வீட்டின் வாசலை பார்த்தபடியே. அவள் எதிர்பார்த்து காத்திருந்த நேரமும் வந்தது. அந்த வீட்டின் வாசல் கதவு திறக்க, ஜானகி, கதவை தாழ் போட்டுக்கோ என்று சொல்லியபடியே ரங்கராஜன் முதல் அத்தியாயத்தில் வந்தவர். அவர் வெளியே வர, அங்கே அந்த இருட்டில் கத்தியோடு மறைந்திருந்த அந்த பெண் இவர் மீது பாயும் நேரம் எதிர் வீட்டில் யாரோ வருவது போல இருக்க, தன் எண்ணத்தை தற்காலிகமாக கைவிட்டுவிட்டு இருட்டில் தன்னை முழுவதுமாக மறைத்துக் கொண்டாள். அவள் கையில் வைத்திருந்த கத்தியை தன் ஆத்திரம் தீர நிலத்தில் பலமாக குத்தி குத்தி எடுத்தாள். கல்பனாவின் மெல்லிய குரட்டை சத்தத்தால் தூக்கம் கலைந்த வேணுகோபால் சுவற்றில் நேரம் பார்த்தார். மணி 2. எழுந்து கழிவறைக்கு சென்று வந்து கட்டிலில் உட்கார்ந்தார். பக்கத்தில் படுத்திருக்கும் கல்பனாவை பார்த்தார். குரட்டை சத்தம் பலமாக வந்து கொண்டிருக்க, அந்த சத்தம் அவரை என்னவோ செய்தது. எழுந்து அந்த அறையின் கதவை திறந்தவர் வெளியே வந்து ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தார். கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்த அவர் மேஜை மேலிருந்த தண்ணீரை சிறிது குடித்துவிட்டு மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து அந்த விலை உயர்ந்த சிகரெட்டை பற்ற வைத்தார். பக்கத்து அறையின் கதவு சரியாக மூடப்படாமல் இருப்பது தெரிந்தது. அந்த அறையில்தான் சம்யுக்தா படுத்திருக்கிறாள். அந்த நேரத்தில் வேணுகோபாலுக்கு சின்னதாக ஒரு சபலம் தட்டியது. கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா? நினைத்தவர் மெல்ல பூனை நடை நடந்து அந்த அறையை நோக்கி அடியெடுத்து வைத்தார். நெஞ்சு பலமாக அடித்து கொண்டது. இவர் இங்கு வரும்போதெல்லாம் பலமுறை சம்யுக்தாவை பார்த்திருக்கிறார். அவள் ஒரு அழகு தேவதை. கல்பனா பேரழகு என்றால் அவள் அழகுக்கே பல மடங்கு சவால் விடும் அழகு தேவதை சம்யுக்தா. தனக்கு என்றாவது ஒரு நாள் சம்யுக்தா கிடைத்தே தீருவாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும், இன்று அவர் மனம் சஞ்சலத்தால் சம்யுக்தாவின் அறையை எட்டி பார்க்க துணிந்து விட்டார். சம்யுக்தாவின் மேல் தனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருப்பது கல்பனாவுக்கு தெரியாது. தெரிந்தால் கோபப்படுவாள். இந்த வீட்டில் தான் மட்டும் இல்லை, பல ஆண்கள் வந்து போகும் இடம். ஏதோ எனக்கு மட்டும்தான் முந்தானை விரிப்பது போல கல்பனா நடித்தாலும், வேணுகோபாலுக்கு இந்த இடத்துக்கு வேறு சில ஆண்களும் வந்து போவது தெரிந்த விஷயமே. ஆனால் அதை அவர் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. என்னதான் மகளை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஒரு நாள் சம்யுக்தா சந்தைக்கு வந்தே ஆக வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அவருக்கு. அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இப்படித்தான், வரும்போது வரட்டும் என்று இத்தனை நாட்கள் விட்டு வைத்திருந்தார் வேணுகோபால். இன்று அந்த அறையின் கதவு கொஞ்சமாக திறந்திருப்பதால் எட்டி பார்க்க வேண்டும் என்கிற சின்ன ஆசை. சத்தமில்லாமல் அந்த அறையை அடைந்தவர் கதவை தள்ளி உள்ளே எட்டி பார்த்தார். கட்டிலில் இரவு விளக்கின் ஒளியில் ஒரு ஓவியம் போல கட்டிலில் சம்யுக்தா உறங்குவது தெரிந்தது. அவளது கால்கள் விளக்கின் ஒளியில் பளபளத்தது. வேணுகோபாலுக்கு இருக்க முடியவில்லை.
அந்த ஓவியத்தை கட்டிப்பிடிக்க வேண்டும் போல இருந்தது அவருக்கு. அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள தீர்மானித்தவர் கதவைத் திறந்து மெல்ல அருகே சென்றார். கட்டிலில் படுத்திருக்கும் சம்யுக்தாவையே பார்த்தார். அப்படியே நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் போலிருந்த அவருக்கு அந்த எண்ணத்தை தொடர்ந்து பக்கத்தில் உட்கார வேண்டும், அவளின் கலைந்த கூந்தலை நுகர வேண்டும், அப்படியே அணைக்க வேண்டும் என்று தோன்றியது. இத்தனையும் நிறைவேறுமா? வேணுகோபால் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தார். கொஞ்சமாக சாய்ந்து கலைந்திருந்த சம்யுக்தாவின் கூந்தலின் வாசத்தை நுகர்ந்தார். ஹஹா, என்ன ஒரு நறுமணம்! இது இயற்கையா செயற்கையா என்று ஆராயாமல் மேலும் அந்த வாசத்தை இழுத்து உடம்பை சூடேற்றிக் கொண்டார். இப்போது கால்களின் அருகே வந்தார். அந்த அழகான வழவழப்பான கால்களின் மேல் தன் கைகளை வைத்தார். அப்பப்பா, என்ன கால்கள்! நம் ஆசையை இப்போது நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆம். அதே நேரம் சம்யுக்தா கத்தியை அவர் கழுத்துக்கு குறிவைத்தாள். வேணுகோபால் திடுக்கிட்டார். இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது அவருக்கு. சம்யுக்தா அவர் கழுத்தில் வைத்த கத்தியை எடுக்காமலேயே கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தாள். வேணுகோபால் இந்த அதிர்ச்சியில் உறைந்து போய் செய்வதறியாமல் தவித்தார். கழுத்தில் வைத்த கத்தியால் சம்யுக்தா ஒரு கோடு போட்டாள். ரத்தம் எட்டி பார்க்க சம்யுக்தா சிரித்தாள். வேணுகோபால், இந்த புத்தம் புது கத்திக்கு முதல் பலி யாரு தெரியுமா? நீதான். சம்யுக்தா சொல்ல பெரிதாக அதிர்ந்தார் வேணுகோபால். அத்தியாயம் 4. வாசு சிகரெட்டை அணைத்துவிட்டு எதிரில் டீயை சுவைத்துக் கொண்டிருக்கும் சேகரை பார்த்தான். என்ன சேகர், என்னமோ யோசனையில இருக்கிற போல, இன்னும் ராத்திரி நடந்த கொலையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஆமா வாசு, அன் இன்னமும் அந்த பாதிப்பு என்னை விட்டு போகவே இல்ல. திரும்ப திரும்ப அந்த காட்சியே கண்ணு முன்னாடி நிக்குது. நம்ம 2 பேரு கொலை செஞ்சது ஒரு பொண்ணு. அவளை தடுக்க நம்மளால முடியல. உயிருக்கு பயந்து வந்திருக்கிறோம். நினைச்சாலே வெக்கமா இருக்குது. சேகர், முதல்ல அந்த பாதிப்புல இருந்து வெளியில வா. அதை ஏன் நினைச்சுக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. நடந்த கொலைய தடுத்திருக்கலாம் தான். அந்த பதட்டமான நேரத்துல நாம நம்மள காப்பாத்திக்க நினைச்சோமே தவிர அந்த பெரியவரை காப்பாத்தலாமேன்னு தோணவே இல்ல. விடு, நடந்தது நடந்துருச்சு. இல்ல வாசு, நாம தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அந்த பெரியவரை காப்பாத்தி இருக்கலாம். எத்தனை கத்தி குத்து! நினைச்சாலே என் உடம்பு நடுங்குது. அவரை காப்பாத்தத்தான் முடியல. போகட்டும், மறுபடியும் அதே பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே கடந்து போனாளே, அப்பவாவது நாம வேகமா செயல்பட்டிருக்கணும். நாம தாமதிச்ச அந்த சில நொடி பொழுதுல அந்த பொண்ணு அழகா தப்பிச்சு போயிட்டா. அவளை போலீஸுக்கு பிடிச்சு கொடுத்திருந்தாவாவது நமக்கு நிம்மதியா இருந்திருக்கும். சேகர், புரியாம பேசாத. முதல்ல நாம யாருன்னு நினைச்சு பாரு. நம்ம பேருல எத்தனை கேசஸ் இருக்குது. அந்த பொண்ணு நம்ம கிட்ட கிடைச்சிருந்தா கூட நம்மளால போலீஸுக்கு போக முடியுமா? இந்த லட்சணத்துல நீ அந்த கொலகாரி கிடைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ம் இல்ல வாசு, தப்பு பண்ணவ நிச்சயமா தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சிருந்தா எப்படியாவது போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கலாம். சேகர், தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனைய குடுக்கணும்னா நாம இப்போ ஜெயில்ல தான் இருக்கணும். அந்த சம்பவத்தை மறந்துட்டு நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம். வா. வாசு சொல்ல, சரி, நம்ம அடுத்த திட்டம் என்ன? எந்த வீடு? அத இனிமே தான் முடிவு பண்ணணும். நேத்திக்கு தான் ஏமாற்றம். வெறுங்கையோட வந்துட்டோம். இன்னைக்கு விடவே கூடாது. நல்ல பெரிய வீடா பார்த்து களத்துல இறங்கணும். வாசு, பெரிய வீடெல்லாம் வேணாம். பணக்காரங்க. அவங்க எல்லா நகையையும் பேங்க் லாக்கர்ல தான் வச்சிருப்பாங்க. மிடில் கிளாஸ் வீடா தேடி போகலாம். நம்ம கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆமா சேகர், நீ சொல்றதும் சரிதான். பணக்காரங்க நகைகளை வீட்டுல வைக்காம பேங்க் லாக்கர்ல பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏழைகள் தான் அடகு கடையில வச்சிருப்பாங்க. நீ சொல்றது போல மிடில் கிளாஸ் வீடுகள் தான் சரி. சரி, நம்ம இப்ப எங்க போகலாம்? வா, ஒரு நோட்டம் போடுவோம். அப்புறமா முடிவெடுப்போம். சேகர் சொல்லிவிட்டு எழுந்தான். மற்றொரு விபரீதம் நடக்கப் போகும் என்று அப்போது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்ன வேணுகோபால், வலிக்குதா? சம்யுக்தா மெலிதாக சிரித்தபடியே கேட்க, வலி பொறுக்க முடியாமல் வேணுகோபால் பின்னுக்கு நகர, கழுத்தில் கோடு போட்ட கத்தி மேலும் அவரின் கழுத்தின் உள்ளே சென்றது. வேணுகோபால் துடித்தார். வேணுகோபால், அசையாம இரு. நீ பின்னுக்கு போனா என்னோட கத்தி உன் கழுத்துல மேலும் ஆழமா இறங்கும். வேணுகோபால் அப்படியே அசையாமல் நின்றார். இப்ப சொல்லு வேணுகோபால், ரொம்ப வலிக்குதா? ஆமா, ரொம்ப வலிக்குது. என்ன விட்டுடு. ஒன்னும் பண்ணாத. நான் போயிடுறேன். மன்னிக்கணும் வேணுகோபால். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க.
இந்த கத்திய நான் ஆசையா வாங்குனேன். உங்களோட ரத்தம் பார்த்த கத்தி, இப்போ நான் உங்கள மன்னிச்சு விட்டுட்டா, நாளைக்கு வேற ஒருத்தனும் இதே மாதிரி உயிர் பிச்சை கேட்பான். அவனையும் மன்னிச்சு விட வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது. முதல் பலி நீங்க. நீங்க செத்துடுங்க. நீங்க செத்தா தான் மத்தவங்களும் வரிசையா சாவாங்க. சம்யுக்தா, என்ன மன்னிச்சுடு. ஒண்ணும் பண்ணிடாத. இனி இந்த பக்கமே வரமாட்டேன். வேணுகோபால், நீங்க ஒரு ஆம்பளையா இருந்து இப்படி என்கிட்ட கெஞ்சி உயிர் பிச்சை கேட்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இப்படி என்கிட்ட கெஞ்சுறது, கதறி அழறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உடனே உங்கள கொல்ல மாட்டேன். சித்திரவதை பண்ணி உங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லப் போறேன். அப்படி மெதுவா உங்கள கொன்னாத்தான் உங்க உயிர் போற வரைக்கும் நீங்க என்கிட்ட உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அத கேட்டு நான் ஆனந்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சம்யுக்தா சொல்லிவிட்டு சந்தோஷமாக சிரித்த அந்த நேரம், கொஞ்சம் அசந்த அந்த நேரம், நொடிப்பொழுதில் அவள் கையில் இருந்த கத்தியை தட்டிவிட்டார் வேணுகோபால். அந்த புத்தம் புதிய கத்தி சற்றே தூரத்தில் போய் விழ, வயதான வேணுகோபால் பாய்ந்து எடுப்பதற்குள் சம்யுக்தா அவரை தள்ளிவிட்டு ஓடிச் சென்று அந்த கத்தியை எடுத்தாள். அவள் முகத்தில் இப்போதும் புன்னகை. வேணுகோபால் செய்வதறியாமல் தவித்தார். ஒரு அருமையான வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமே என்று வருந்தினார். இரவு குடித்த மதுபோதை கூட இந்த இக்கட்டான நேரத்தில் மின்னல் வேகத்தில் செயல்பட முடியாமல் போவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். எப்படியோ கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டாயிற்று. இந்த செயலை, அதாவது சம்யுக்தாவிடமிருந்த கத்தியை தட்டாமல் இருந்திருந்தாலாவது அவள் காலில் விழுந்து கதறி அழுதாவது தப்பித்திருக்கலாம். இப்போது அதற்கும் வழி இல்லாமல் போனது. நிமிர்ந்து சம்யுக்தாவை பார்த்தார். அவள் புன்னகைத்தாள். அவள் கையில் இருந்த கத்தி இவரின் நெஞ்சுக்கு நேராக குறிபார்த்து எந்த நேரமும் அவரின் நெஞ்சை கிழிக்க காத்துக் கொண்டிருந்தது. வேகமாக வந்த போலீஸ் ஜீப் கொல்லப்பட்ட சுந்தரத்தின் வீட்டின் முன்பு நின்றது. அதிலிருந்து இறங்கிய ரஞ்சித் மற்றும் சண்முகம் உள்ளே சென்றனர். வீட்டின் கூடத்தில் பல கத்திக்குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சுந்தரம் பிணமாக கிடந்தார். சண்முகம், நிறைய கத்திக்குத்து விழுந்திருக்குது. இவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்கன்னா அந்த கொலையாளி ஏதோ ஒரு விதத்துல பெருசா பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆமாங்கய்யா, நிறைய கத்திக்குத்து விழுந்திருக்குது. ஏன் யூகப்படி இந்த வயசான பெரியவர் இறந்த பிறகு கூட கொலையாளி ஆத்திரம் தீர மீண்டும் மீண்டும் குத்தி இருக்கணும். அப்படி கூட இருந்திருக்கலாம் சண்முகம். ஆனா யாரு ஸ்டேஷனுக்கு தகவல் சொன்னது? அங்கே கண்களில் நீர் கசிய நின்றிருந்த ரங்கராஜன் முன்னுக்கு வந்தார். ஐயா, நான் தான் தகவல் சொன்னேன். உங்க பேர் என்ன? ரங்கராஜன். ம், சொல்லுங்க. இவர் கொல்லப்பட்டத நீங்க எப்ப பாத்தீங்க? ஐயா, நான் வழக்கமா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வாக்கிங் போறது வழக்கம். கூடவே சுந்தரமும் வருவான். நாங்க 2 பேரும் ஒண்ணாத்தான் ஊர்க்கதை பேசிக்கிட்டு போவோம். அப்படித்தான் இன்னைக்கு காலையில கூட வழக்கம் போல கேட்ட தட்டி பார்த்தேன். தினமும் அந்த சத்தம் கேட்டு வெளியில வந்துடுற சுந்தரம் இன்னைக்கு வரவே இல்ல. சந்தேகப்பட்டு வந்து பார்த்தா இப்படி செத்து கிடக்குறான். சொல்லிவிட்டு ரங்கராஜன் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். ரஞ்சித் அவரை தொந்தரவு படுத்த விரும்பாமல் வீட்டின் உள்ளே சென்று பல இடங்களை சோதனையிட்டு ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு வரும்போது கூட ரங்கராஜன் தன் அழுகையை நிறுத்தவில்லை. ரங்கராஜன், இவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? ஐயா, நான் ஈபியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தஞ்சாவூர்ல இருந்து மாற்றலாகி இங்க வந்தான். அப்போல இருந்து எங்களுக்குள்ள நல்ல பழக்கம். கிட்டத்தட்ட 30 வருஷமா. இவருக்கு மனைவி, குழந்தைகள்? ஐயா, இவருக்கு குழந்தைங்க இல்ல. சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மனைவி மார்பு புற்றுநோய் காரணமா இறந்துட்டாங்க. இவன் மட்டும்தான் தனியா இந்த வீட்டுல இருந்தான். இவருக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. சரி, உங்க பெயர், முகவரிய குடுத்துட்டு போங்க. தேவைப்படும்போது நான் கூப்பிடுறேன். சொன்ன ரஞ்சித் சண்முகத்திடம் திரும்பி, சண்முகம், போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மோப்பனாய வரவழைச்சிருங்க. சொன்ன ரஞ்சித்தின் கண்கள் ஒரு இடத்தில் நின்று உற்று பார்த்து பின் பிரகாசமானது. இருட்டு. அந்த அறை மிகவும் இருட்டாக இருந்தது. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஸ்ரேயா. கீழே தலையில் பலமாக அடிபட்டு மயங்கிய நிலையில் வரதன். ஸ்ரேயா சுற்றிலும் நோட்டமிட்டாள். அருகில் சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாருமே இல்லை. யாரோ இருவர் அவர்களை கடத்தி கொண்டு வந்து இந்த இருட்டான அறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். மயங்கி கிடக்கும் தன் கணவன் வரதனை பார்த்தாள் ஸ்ரேயா. அவன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்க ஸ்ரேயாவுக்கு கண்கள் கலங்கியது. எவ்வளவு படித்து படித்து சொல்லியும் தன் கணவன் வரதன் தான் சொன்ன பேச்சை கேட்காமல் போனதால் இந்த நிலை. தன் பேச்சை கேட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? தங்களை கடத்தியிருக்கும் இவர்கள் யார்?
கடத்தல்காரர்களா? அப்படியென்றால் அவர்கள் தங்கள் பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு போயிருக்க வேண்டுமல்லவா? எதற்காக இப்படி இருட்டான அறையில் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள்? தன் கணவன் வரதனின் தலையில் தாக்கி ஏன் மயக்க நிலைமைக்கு ஆளாக்க வேண்டும்? இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? சாலையில் வயதான கிழவன் போல வேஷம் போட்டு ஏமாற்றிய அவன் யார்? அவனுடன் இருந்த மற்றொரு இளைஞன் யார்? அடியாட்களா? அவர்கள் அடியாட்கள் என்றால் அவர்களை ஆட்டி வைப்பது யார்? அந்த மர்ம உருவம் யார்? ஒரே குழப்பமாக இருந்தது ஸ்ரேயாவுக்கு. அதே நேரம் அந்த அறையின் கதவு சின்ன சத்தத்தோடு திறக்க தன் பார்வையை திருப்பி பார்த்தாள். வெளியில் இருந்து கொஞ்சமாக வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் அவர்களை கடத்தி இங்கு கொண்டு வந்த அந்த 2 பேர் உள்ளே வந்தனர். கீழே விழுந்து கிடக்கும் வரதனை பார்த்தனர். இவனுக்கு இன்னமும் மயக்கம் தெளியல போல. அடி பலமா பட்டிருக்கணும். ஒருவன் சொல்லியபடியே ஸ்ரேயாவின் அருகில் வர, டேய், நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? அவருக்கு இன்னும் மயக்கமே தெளியல. சீக்கிரமா டாக்டர் கிட்ட காட்டணும். எனக்கு பயமா இருக்கு. ஸ்ரேயா சொல்ல சொல்ல அந்த இருவரும் சத்தமாக சிரித்தனர். இவ்ளோ நேரம் உன் புருஷன் தான் மயக்கத்துல இருக்கிறான். உனக்கு நாங்க சொல்ல போற விஷயத்த கேட்டா அப்புறம் நீயும் மயக்கத்துக்கு போயிடுவ. ஸ்ரேயா அவர்களை பார்த்தாள். சொல்லவா ஸ்ரேயா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒருவன் சிகரெட்டை பற்ற வைத்தான். நன்றாக புகையை இழுத்துவிட்டு பொறுமையாக சொன்னான். நான் சொல்ல போற விஷயம் உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன். உங்க அப்பா பேர் என்ன? ஸ்ரேயா பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். நீ அமைதியா இருந்தாலும் நான் சொல்றேன். இன்னைக்கு விடியற்காலையில உங்க அப்பா, அதாவது ரங்கராஜன் என்கிற உங்க அப்பா கொலையாயிருக்காரு. அவன் சொல்ல, என்ன? கேட்ட ஸ்ரேயா பெரிதாக அதிர்ந்து கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே சென்றாள். அத்தியாயம் 5. ரஞ்சித் சண்முகத்தை பார்த்தான். சண்முகம், நேத்திக்கு கொலையான சுந்தரத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குதா? வந்திருக்கையா, டேபிள் மேல வச்சிருக்கிறேன். உள்ளே சென்ற ரஞ்சித் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை முழுவதுமாக படித்தான். சண்முகம், 7 குத்து விழுந்திருக்குது. ஒவ்வொரு குத்தும் 4 இன்ச் உள்ள இறங்கி இருக்குது. கழுத்துல 2 இன்ச்ல ஒரு குத்து. வீட்டுல தனியா இருக்கிற சுந்தரத்துக்கு எதிரிங்க யாரு? சுந்தரம் மேல ஏன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷம்? அவர் மேல யாருக்கு என்ன கோவம்? யார் அந்த கொலையாளி? ஐயா, இந்த கொலையில பல பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? இல்ல ஒருத்தர் மட்டும்தானா? ஒருத்தர் தான் சண்முகம். சுந்தரத்துக்கு கிட்டத்தட்ட 60 வயசாகுது. கொலையாளியை எதிர்த்து அவரால போராடவே முடியல. சில குத்துலயே அவர் மயங்கி இருக்கணும். அவர் மயங்கின பிறகு கூட கொலையாளியோட ஆத்திரம் தீராம மேலும் சில குத்துப்பட்டிருக்கலாம். அப்புறம் சண்முகம், கொலையான சுந்தரம் பெண்கள் விஷயத்துல எந்த மாதிரிங்கிறத கண்டுபிடிக்கணும். பெண்கள் விஷயமா? என்னய்யா சொல்றீங்க? ஆமா சண்முகம், இந்த கொலைய செஞ்சது ஆண் இல்ல, ஒரு பெண். பெண்ணா? ஆமா சண்முகம், ஒரு பெண் தான் இந்த கொலைய செஞ்சிருக்கு. அந்த வீட்டு வேலைக்காரி யாராவது இருந்தாங்களாங்கிறத விசாரிக்கணும். அல்லது அந்த வீட்டுக்கு யாராவது பெண்கள் வந்து போனாங்களாங்கிறதையும் விசாரிக்கணும். இவருக்கும் மனைவி இல்ல. அதனால வீட்டுக்கு அந்த மாதிரியான பெண்கள் யாராவது வந்து போவாங்களா? அதனால தான் சுந்தரத்த பத்தின பெண்கள் விஷயத்துல எந்த மாதிரின்னு விசாரிச்சா ஓரளவுக்கு உண்மை தெரிய வரும். நமக்கு தகவல் கொடுத்த ரங்கராஜன் கிட்ட இத பத்தி விசாரிச்சா உபயோகமான தகவல் கிடைக்க வாய்ப்பிருக்கு. சண்முகம், வாங்க, ரங்கராஜன கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலாம். ரஞ்சித் எழப்போகும் நேரம் மேஜை மேலிருந்த போன் அலறியது. எடுத்து பேசிய ரஞ்சித் முகம் மாறி போனை வைக்க, ஐயா, போன்ல யாருங்கய்யா? சண்முகம் கேட்க, இன்னொரு கொலை ஆயிருக்கு சண்முகம். இன்னொரு கொலையா? ஆமா சண்முகம், நம்ம யாருகிட்ட சுந்தரத்தை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அவர்தான் இப்ப கொலையா இருக்காரு. யார் ஐயா? ரங்கராஜனா? ஆமா சண்முகம், அவரேதான். இருட்டு. ரங்கராஜனின் வீடு. ரங்கராஜனின் மனைவி ஜானகி கட்டிலில் படுத்த உடனே உறங்கிவிட்டாள். ஜானகி எவ்வளவு நேரம் உறங்கப் போகிறாளோ? விடியற்காலை அவ்வளவு சீக்கிரம் விழித்துக் கொள்வாள். ஜானகி படுக்க போகும் முன் தன் கணவனுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்துவிட்டு தான் படுத்தாள். ஏற்கனவே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் ஆகியிருக்கிறது அவருக்கு. போன வாரம் 2வது முறையாக. ரங்கராஜன் லேசாக நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்லும் போதே ஜானகி அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று காண்பித்தாள். அது 2வது அட்டாக். மருத்துவர்கள் பயமில்லை என்று சொன்னாலும் ஜானகிக்கு இருப்பு கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தை தன் மகள் ஸ்ரேயாவுக்கு சொல்லவில்லை. காரணம், அவளுக்கு அவள் அப்பா என்றால் உயிர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நிச்சயம் தாங்க மாட்டாள். அதனால்
ஒரு வாரமாகியும் ஜானகி சொல்லாமலே இருந்தாள். நேற்று எப்படியோ ஸ்ரேயாவிடம் போனில் பேசும்போது வாய் தவறி உளறிவிட ஸ்ரேயா பதறி போய்விட்டாள். அம்மா, ஏன் ஒரு வாரமா சொல்லல என்று அழுது புலம்பி விட்டாள். அம்மா, நான் இப்பவே அப்பாவை பார்க்கணும், பரதனை கூட்டிக்கிட்டு வரேன் என்று உடனே பெங்களூரிலிருந்து புறப்பட்டு விட்டாள். மகளும் மருமகனும் விடிந்ததும் வந்து விடுவார்கள். சீக்கிரமாக விழிக்க வேண்டியிருக்குமே. ஆனால் ரங்கராஜனுக்குத்தான் உறக்கமே வரவில்லை. ஜானகி கொடுத்த மருந்து மாத்திரைகளை விழுங்கிவிட்டு கட்டிலில் படுத்தார். அவர் சிந்தனை முழுக்க தன் 30 வருட சிநேகிதன் சுந்தரம் கொலையானதை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் அவருக்கு தூக்கம் வெகு தொலைவில் இருந்தது. இந்த கொலைய யாரு செஞ்சிருப்பாங்க? வீட்ல சுந்தரம் மட்டும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு கொள்ளையடிக்க யாராவது வந்து சுந்தரத்த கொன்னிருப்பாங்களோ? வீட்டுல அப்படி எதுவும் திருட்டு போனதா தெரியலையே. எதுக்காக இந்த கொலை? எதிரிகள் யாரும் சுந்தரத்துக்கு இருக்கிறதா தெரியலையே. ஒன்றுமே புரியவில்லை அவருக்கு. ரொம்ப நேரம் கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தார். விடியற்காலை பெங்களூரிலிருந்து தன்னை பார்க்க மகள் ஸ்ரேயாவும் மருமகன் வரதனும் வந்து விடுவார்கள். கொஞ்ச நேரமாவது கண்களை மூடலாம் தீர்மானித்தவர் ராமநாமத்தை ஜெபித்தபடியே கண்களை மூடினார். சிறிது நேரத்தில் அந்த சத்தம் மெல்ல கேட்டது. கண்களை திறந்தவர் என்ன சத்தம் என்று விளக்கை போட்டார். ஜானகி போர்வையை நன்றாக போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். மெல்ல அறையின் கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். விளக்கை போட்டார். அமைதி. என்ன சத்தம் அது? பூனையா? இத்தனை நாட்கள் இல்லாத பூனை இன்று எப்படி வந்திருக்கும்? நம் பிரம்மையா? சத்தம் வந்ததைப் போல பிரம்மை ஏற்பட்டிருக்குமா? சுந்தரத்தின் மரணத்தையே நினைத்து கொண்டிருந்ததால் சத்தம் வந்ததைப் போல கேட்டிருக்கலாம். அதே நேரம் அவருக்கு எப்போதோ ஒரு புத்தகம் படித்தது நினைவுக்கு வந்தது. அதில் இரு நண்பர்கள். சிறுவயது முதலே அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தனர். அப்போது அதில் ஒருவன் சொல்கிறான், நண்பா, என்னைக்காவது ஒரு நாள் நான் இறக்க போறேன். அப்படி நான் இறந்து போனா ஏதாவது ஒரு ரூபத்துல அன்னைக்கு உன்னை சந்திக்க வருவேன் என்று சொல்கிறான். அவன் சொன்னது போலவே இவருக்கு முன்பாக அவன் இறந்து விடுகிறான். அவன் இறந்த அன்று இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது தன்னை யாரோ பெயர் சொல்லி அழைப்பதைப் போல அவருக்கு கேட்கிறது. அவர் கண்விழித்து பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஆனால் தன்னை அழைத்த குரல் அவருடைய நண்பருடையது போலவே இருக்க, மறுநாள் தான் அவரின் நண்பன் இறந்த செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. அதுபோல தன் நண்பன் சுந்தரம் தன்னை பார்க்க வந்திருப்பானா? அதுதான் இந்த சத்தமா? கண்களை வீடு முழுக்க மீண்டும் தேடி பார்த்தார். யாரும் இல்லை. மீண்டும் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையறைக்கு சென்று விளக்கை அணைத்தார். அதே நேரம் அந்த இருட்டில் 2 உருவங்கள் மெல்ல சோஃபாவின் பின்புறம் இருந்து எழுந்தனர். வாசு, இந்த வீட்டுல இன்னைக்கு கைவரிசைய காட்ட முடியாது. பெருசு தூங்காம இன்னும் விழிச்சுக்கிட்டு இருக்கு. பேசாம போயிடுவோம் வா. சேகர் சத்தமில்லாமல் சொல்ல வாசுவும் தலையாட்டினான். இருவரும் வந்த வழியே வீட்டை விட்டு போக, அதே நேரம் அந்த வீட்டில் அந்த பெண் உருவம் மற்றொரு புறமாக சத்தமில்லாமல் கையில் கத்தியோடு உள்ளே வந்து கொண்டிருந்தது. சுந்தரம் மெல்ல புன்னகைத்தார். எதிரில் அந்த வீட்டின் வேலைக்காரி கோகிலா. சுந்தரத்தின் பார்வை அவள் மேல் படர அவசரமாக தன்னை சரி செய்து கொண்டாள் கோகிலா. ஏன் கோகிலா, அவசரமா சரி செஞ்சுக்கிற? ஐயா, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. நான் குடும்ப குத்து விளக்கு. குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லாத. சுந்தரம் சிரித்தார். கோகிலா, நீ போன்ல டிக்டாக் வீடியோ எல்லாம் பாக்குறது இல்லையா? இல்லைங்க ஐயா. ஏன் கேக்குறீங்க? அப்படி டிக்டாக் வீடியோ எல்லாம் பார்த்திருந்தா இப்படி சொல்ல மாட்ட. கோகிலா அப்பாவியாக பார்க்க சுந்தரம் நாற்காலியை விட்டு எழுந்தார். கோகிலா அவரை பார்க்க அருகே வந்த சுந்தரம் மெல்ல அவள் தோள் மீது கை போட கோகிலா நெளிந்தாள். கோகிலா, ஏன் நெளியற? ஐயா, நீங்க என்ன தொடாம பேசுங்க. பாத்ரூம்ல சுடு தண்ணி வச்சிருக்கிறேன், போய் குளிங்க. சொல்லிவிட்டு கோகிலா நழுவ சுந்தரம் சிந்தனை செய்தபடியே குளியலறைக்கு சென்றார். கோகிலா தண்ணீர் கொண்டு தரையை துடைத்துக் கொண்டிருக்க குளியலறையிலிருந்து சுந்தரம் கோகிலாவை அழைக்க கோகிலா ஒருவித சலிப்புடன் கைகளை கழுவிக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள். வா கோகிலா, முதுகெல்லாம் ஒரே அரிப்பா இருக்குது, கொஞ்சம் முதுக தேய்ச்சு விடு. கோகிலா சோப்பை எடுத்து அவர் முதுகுக்கு தேய்த்து விட்டாள். என்ன சுகமா இருக்கு தெரியுமா கோகிலா? உன் பூ போன்ற கையால என்னோட முதுக தேய்க்கும் போது கிடைக்கிற சுகத்துக்கு அளவே இல்ல. கோகிலா தண்ணீரை எடுத்து அவர் உடம்பின் மேல் ஊற்ற, அதே நேரம் சுந்தரம் கோகிலாவை வாரி அணைத்து கொண்டார். அதே நேரம் அழைப்பு மணி ஒலித்தது. சிவபூஜையில கரடி மாதிரி யார் இந்த நேரத்துல? சுந்தரம் சொல்லும் போதே அழைப்பு மணி மீண்டும் ஒலிக்க கோகிலா அவரிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
சொன்னவள் குளியலறையிலிருந்து வெளியே வந்து நடந்து ஹாலுக்கு வந்து முன்கதவை திறக்க அங்கே ரங்கராஜன். அவர் உள்ளே வர கோகிலாவின் உடம்பில் ஆங்காங்கே ஒட்டியிருந்த சோப்பை பார்த்தார். கோகிலா, என்ன உடம்பெல்லாம் சோப்பா இருக்கு? சுந்தரம் எங்க? அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, அதான் உன் உடம்பு முழுக்க சோப்பா இருக்குதா? அவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாது. டேய் சுந்தரம், வெளியில வாடா. ரங்கராஜன் கொஞ்சம் சத்தமாகவே அழைக்க குளியல் அறையிலிருந்து சுந்தரம் வெளியே வந்தார். டேய் சுந்தரம், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் கோகிலாவை எதுவும் செய்யாதன்னு. நான் சொல்லும்போது மட்டும் ஆடு மாதிரி தலையாட்டுற, அப்புறமா உன் வேலைய காட்டுற. அதனால தான் உன் மேல எப்பவுமே எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வசமா மாட்டிக்கிட்ட. ரங்கராஜன், என்ன மன்னிச்சிடு. இனி இப்படி ஒரு நாளும் நடக்காது. என்ன நம்பு. இத உன்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. நீ திருந்துற மாதிரியே இல்ல. அதனால உனக்கு ஒரு தண்டனை. தண்டனையா? ஆமா சுந்தரம், தண்டனை தான். எப்போ நீ 4 பேர் சாப்பிடுற சாப்பாட்ட ஒருத்தனே சாப்பிட பாத்தியோ, அது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா சுந்தரம், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த தவறுக்காக இன்னைக்கு நீ பட்டினி தான். ஆமா சுந்தரம், இன்னைக்கு நீ கோகிலாவ தொடவே கூடாது. தூரத்துல இருந்து அவள பாத்துக்கோ. அவ்வளவுதான். என்ன? இன்னைக்கு கோகிலா எனக்கு இல்லையா? ஆமா, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இனி இப்படி பண்ண மாட்ட. சொன்ன ரங்கராஜன் கோகிலாவிடம் திரும்பி, கோகிலா, நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீரமணியும் மாதவராவும் வந்துருவாங்க. ரங்கராஜன் சொல்ல கோகிலா உள்ளே நகர அதே நேரம் வாசலில் நிழலாடியது. சொன்னது போலவே அங்கே வீரமணியும் மாதவராவும் புன்னகைத்தபடியே உள்ளே வர சுந்தரம் அவசரமாக கதவை தாழிட்டார். அத்தியாயம் 6. மாதவராவின் அழைப்பை ஏற்று சுந்தரம், ரங்கராஜன், வீரமணி மூவரும் மாதவராவ் சொன்ன இடத்துக்கு காரில் விரைந்தனர். அது அந்த சிட்டியை விட்டு சற்றே தள்ளி இருந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்கு இவர்கள் 3 பேரும் சேரும்போது மெல்ல இருட்டத் தொடங்கி இருந்தது. இவர்களின் வருகைக்காகவே அங்கே ஆவலோடு காத்து கொண்டிருந்த மாதவராவ், வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மாதவராவ், எதுக்காக இவ்வளவு அவசரமா எங்களை கூப்பிட்டீங்க? சுந்தரம், அந்த காலத்துல ராஜாக்கள் எதுக்காக காட்டுக்கு வருவாங்க? வேட்டையாட. ஆமா, நாம கூட இங்க வந்தது வேட்டையாடத்தான். என்ன? வேட்டையாடவா? ஆமா சுந்தரம், அந்த காலத்துல ராஜாக்கள் மானையோ முயலையோ அல்லது புலி சிங்கத்தையோ தான் வேட்டையாட வருவாங்க. ஆனா நாம இங்க வேட்டையாட வந்திருக்கிறது அப்படி மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக இல்ல. ஒரு அழகான பொண்ணையா? ரங்கராஜன் புரியாமல் கேட்க, ஆமா ரங்கராஜன், ஒரு அழகான பொண்ணை வேட்டையாடத்தான் இங்க நாம வந்திருக்கிறோம். இத்தனை நாட்கள் சுந்தரம் வீட்டுல வேலை பார்த்த கோகிலா இருந்தா. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் கோகிலா கிட்ட போயிட்டு வருவோம். ஆனா இப்போ என்ன காரணத்துக்காகவோ அவ வேலையை விட்டு நின்னுட்டா. என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா மாதவராவ்? நம்ம 4 பேரோட வேகம் பொறுக்க முடியாமத்தான் அவ வேலையை விட்டுட்டு போயிட்டா. ஆமா வீரமணி, ஒரு பெண் ஒரு ஆணை சமாளிப்பதே பெரிய விஷயம். நம்ம 4 பேர், அவ எப்படி சமாளிப்பா? அதான் வேலையை விட்டே சொல்லிக்காம நின்னுட்டா. சரி, அவ போனா போகட்டும். விடு ரங்கராஜன். இப்போ அவளை விட சின்ன வயசு பொண்ணு தங்க சிலை மாதிரி மாட்டி இருக்குது. எங்க அவ? இந்த காட்டுல அவ எப்படி மாட்டுனா? இந்த காட்டுல எங்க மாட்டுவா? எல்லாம் என்னோட ஆபீஸ்ல தான். ஆமா வீரமணி, இன்னைக்கு காலையில என்னோட ஆபீஸுக்கு வேலை கேட்டு வந்திருந்தா. பார்க்க ரொம்ப ஏழையான குடும்பங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஏழ்மை தான் அவளை நம்ம வழிக்கு அழைக்கிறது. ரொம்ப வசதியா போயிடுச்சு. உனக்கு வேலை வேணும்னா அதுக்கு ஒத்துக்கணும்னு நான் கேட்டேன். ரொம்ப நேரம் யோசிக்க நேரம் கொடுத்தேன். பாவம், வேலைக்காக கடைசியில சம்மதிச்சிட்டா. மாதவராவ், ஒண்ணு புரிஞ்சுக்கோ. உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் இப்படி இருக்க மாட்டாங்க. கற்பு, நான் தான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. உடம்ப வித்து தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னா எனக்கு இந்த வேலையே வேண்டாம். பொறுக்கி நாயே, இரு ஊரை கூட்டுறேன்னெல்லாம் வசனம் பேசுவாங்க சில பேரு. சிக்கல் வந்துரும். பார்த்து நடந்துக்க. இந்த வயசுல நாம அசிங்கப்பட்டுட்டா பேர பிள்ளைகள் கூட காரி துப்புவாங்க. இல்ல வீரமணி, அதையெல்லாம் யோசிக்காம நான் களத்துல இறங்குவேனா? அந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மீன் நம்ம வலையில மாட்டும்னு. அதனால தான் வலை விரிச்சேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த மீன் வசமா சிக்கிடுச்சு. சரி, அந்த பொண்ணு எங்க? கார்ல இருக்கா. காட்டு பகுதி, யாரோட தொந்தரவும் இருக்காது. காருக்குள்ளேயே காரியத்தை முடிச்சிருவோம். சீக்கிரமா வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன ரங்கராஜன், நீ இவ்ளோ அவசரப்படுற? நாங்க தான் மனைவியே இழந்தவங்க. உனக்கு என்ன ஆச்சு? ஜானகிக்கு எப்பதான் உடம்பு சரியா இருக்கு? எப்ப பார்த்தாலும் இருமலும் உடல் வலியும் தான்.
கிட்ட போகவே மனசு வரமாட்டேங்குது. சொன்ன ரங்கராஜன் காட்டில் ஒரு மரத்தின் கீழ் நிறுத்தியிருந்த காரின் கதவை திறந்தார். அங்கே மாதவராவ் சொன்னது போலவே இளம் பெண் அழகாக இருந்தாள். அவர் உள்ளே செல்ல அவரை தொடர்ந்து மற்ற மூவரும் உள்ளே சென்று காரின் கதவை இழுத்து மூடினார்கள். மெல்ல இருட்டத் தொடங்கியது. ரஞ்சித் மற்றும் சண்முகம் இருவரும் ரங்கராஜனின் வீட்டை அடைந்தபோது அங்கே அவர் கொலையான செய்தி கேட்டு நிறைய கூட்டம் கூடிவிட்டிருந்தது. சண்முகம் அவர்களை விலக்கி ரஞ்சித்துக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். உள்ளே வந்த ரஞ்சித் ஹாலில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த ரங்கராஜனை பார்த்தான். நேற்று கொலையான சுந்தரம் போலவே ரங்கராஜனின் உடம்பிலும் பல கத்தி குத்து காயங்கள், நிறைய ரத்தம் சிந்தி உறைந்து போயிருந்தது. இந்த இரண்டு கொலைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்த ரங்கராஜனின் மனைவி ஜானகியை பார்த்தான். பக்கத்தில் நின்றிருந்த சண்முகத்திடம், சண்முகம், அந்த அம்மாவுக்கு குடிக்க காஃபி ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்து கொடுங்க, ரொம்ப சோர்வா இருக்காங்க. ரஞ்சித் சொல்ல, சண்முகம் பக்கத்தில் இருந்த இளைஞனை பார்த்து காஃபி வாங்கி வர சொல்ல, ஓடிச் சென்ற இளைஞன் அதே வேகத்தில் வந்து காஃபியை கொடுக்க, சண்முகம் அதை வாங்கி ஜானகிக்கு கொடுக்க, முதலில் வாங்க மறுத்தவர் சண்முகத்தின் வற்புறுத்தலின் பேரில் வாங்கி குடித்து கொஞ்சமாக சகஜ நிலைக்கு வந்தார். அவரிடம் விசாரணையை தொடங்கினான் ரஞ்சித். சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? தெரியல சார். ராத்திரி அவருக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன். அவரும் மருந்து மாத்திரைகளை குடிச்சிட்டு படுத்துட்டாரு. ராத்திரி நேரம் இருக்கும். நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல என்னோட வீட்டுக்காரர் எதுக்காகவோ விளக்க போட்டா மாதிரி இருந்துச்சு. நான் அத கண்டுக்கல. பல நாட்கள் அவர் இப்படித்தான் ராத்திரியில தூக்கம் வராம ஏதாவது புஸ்தகத்த படிப்பாரு. அல்லது ராம நாமத்த உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் விளக்க போட்டதும் அப்படித்தான் ஏதாவது புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து படிப்பார்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் விளக்க அணைஞ்சிட்டு வந்து படுத்துட்டாரு. அப்புறம் காலையில எழுந்து பார்க்கறேன், ஹால்ல பிணமாக இருக்காரு. சொன்ன ஜானகி தன் சேலை முந்தானையால் முகத்தை மூடி அழ, அம்மா, உங்க கணவருக்கும் நேத்திக்கு கொலையான சுந்தரத்துக்கும் எதிரிகள் யாராவது இருக்காங்களா? ஏன் கேக்குறேன்னா, நேத்து சுந்தரம் கொலையானது போலவே இன்னைக்கு உங்க கணவரும் கொலையாகி இருக்காரு. இந்த 2 கொலையையும் யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிருக்கணும்னு சந்தேகமா இருக்கு. சார், அப்படி யாரும் எதிரிகள் இருக்கிறா மாரி எனக்கு தெரியல. சுந்தரம் மற்றும் உங்க கணவர் இந்த 2 பேரும் பெண்கள் விஷயத்துல எப்படி? சுந்தரம் வீட்ல வேலைக்காரி யாராவது இருந்தாங்களா? சுந்தரம் வீட்ல வேலைக்காரி இருப்பாங்க. ஆனா யாருமே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. எங்க வீட்டுல வேலைக்காரின்னு யாரும் இல்ல. எல்லா வேலைகளையும் நானே தான் பாத்துக்குவேன். அப்புறம் பெண்கள் விஷயத்துல சுந்தரம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கணவர் ராமன். ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். உங்க கணவருக்கு வேற யாராவது நண்பர்கள் இருக்காங்களா? ஆமா சார். சுந்தரத்த தவிர்த்து அவருக்கு வீரமணியும், மாதவராவ் அப்படிங்கிற 2 நண்பர்களும் இருக்காங்க. இவங்க 4 பேரும் எப்பவுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. அவங்கள நான் பார்க்கணுமே. தகவல் சொல்லியிருக்கு சார். நிச்சயமா வருவாங்க. சரி. உங்களுக்கு பிள்ளைகள்? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. பேரு ஸ்ரேயா. அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருந்தா. இவர் இறந்த செய்திய எப்படி தாங்குவாளோ தெரியல. அப்புறம் சார், என் கணவர பார்க்க என் பொண்ணு பெங்களூர்ல இருந்து நேத்திக்கே புறப்பட்டுட்டா. இப்ப வரைக்கும் அவ வரவே இல்ல. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். உங்க பொண்ணோட நம்பர குடுங்க. நான் முயற்சி பண்ணுறேன். சொன்ன ரஞ்சித் ஜானகியிடமிருந்து ஸ்ரேயாவின் ஃபோன் நம்பரை வாங்கி முயற்சி செய்ய, ஃபோன் எந்த சத்தமும் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. ரஞ்சித் ஏமாற்றத்தோடு ஃபோனை சட்டைப்பைக்குள் வைக்க, அதே நேரம் காரிலிருந்து மாதவராவும் வீரமணியும் பதட்டமாக இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தனர். பதட்டமாக ஓடி வந்தான் வாசு. வாசு, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? சேகர் வாசுவின் பதட்டத்தை புரியாமல் கேட்க, சேகர், உனக்கு விஷயமே தெரியாதா? விஷயமா? என்ன விஷயம்? சேகர், நேத்து நாம கொள்ளையடிக்க போய் முடியாம திரும்பி வந்துட்டோமே. ஆமா, அந்த வீட்டுல இருந்த கிழம் ஆந்த மாதிரி ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால நாம கொள்ளையடிக்காம ஏமாற்றத்தோட திரும்பி வந்துட்டோம். இப்ப என்ன அதுக்கு? சேகர், இன்னைக்கு எந்த வீட்டை வேட்டையாடலான்னு உளவு பார்க்க போனேன். அப்படி போன இடத்துல வாசு, முதல்ல இரு, தண்ணி குடி. அப்பதான் உன்னோட பதட்டம் குறையும். சொன்ன சேகர் குடிக்க தண்ணீர் கொடுக்க வாசு குடித்தான். ஓடோடி வந்ததில் அவனுக்கு மூச்சு வாங்கியது. வாசு, நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு பதட்டப்படாம சொல்லு, என்ன ஆச்சு? சேகர், நேத்து நாம கொள்ளையடிக்க போன வீட்டுல கண் விழிச்சுக்கிட்டு இருந்த அந்த வயசான கிழம் கொலையாகி இருக்காரு.
வாசு சொல்ல சொல்ல சேகர் பெரிதாக அதிர்ந்தான். மெல்ல கண்களை திறந்தான் வரதன். அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. வரதன், வரதன், கண் விழிச்சிட்டீங்களா? ஸ்ரேயா கேட்க, நிமிர்ந்து பார்த்த வரதன் தன் மனைவி ஸ்ரேயா கட்டப்பட்டிருப்பதை பார்த்து மெல்ல தடுமாறி எழுந்தான். ஸ்ரேயா, என்ன மன்னிச்சிடு. உன் பேச்ச கேட்டிருந்தா நிச்சயமா இப்படி நடந்திருக்காது. உன் பேச்ச மீறியதுனால வந்த வினை இது. பரதன், நடந்ததையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடக்க போறது நினைங்க. அப்புறம் எங்க அப்பாவும் இறந்துட்டாராம். ஸ்ரேயா, நீ என்ன சொல்ற? ஆமா வரதன், எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்களாம். நம்மள கடத்திக்கிட்டு வந்தவங்க தான் சொன்னாங்க. வரதன், நீங்களோ நானோ நினைக்கிற மாதிரி நம்மள கடத்தி இருக்கிறது கொள்ளையடிக்கிற கூட்டமா தெரியல. ஏதோ விஷயம் இருக்கு. நம்மள கடத்தினதுக்கு பெருசா ஏதோ காரணம் இருக்கும் போல. ஸ்ரேயா சொல்ல சொல்ல அதே நேரம் கதவை திறந்து உள்ளே வந்த அந்த 2 இளைஞர்கள், ஆமா ஸ்ரேயா, நீ சொல்றது ரொம்ப உண்மை. உன்னையும் உன் புருஷனையும் கடத்தினதுக்கு வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? எங்கள விட்டுடு. முடியாது ஸ்ரேயா. இது மேலிடத்து உத்தரவு. நாங்க மீற முடியாது. மேலிடத்து உத்தரவா? யார் அவங்க? நேரம் வரும்போது அவங்களே இங்க வருவாங்க. அதுவரைக்கும் பொறுமையா இருந்து உங்க உயிர காப்பாத்திக்க சொல்றோம். மீறி ஏதாவது தப்பிக்க முயற்சி பண்ணுனா, நிச்சயமா உங்கள எங்ககிட்ட இருந்து யாரா இருந்தாலும் காப்பாத்த முடியாது. ஆமா, உன் புருஷன் மயக்கமா தானே இருந்தான். எப்படி மயக்கம் தெளிஞ்சது? என்று கேட்டபடியே தான் கொண்டு வந்த உருட்டு கட்டையை பார்க்க, ப்ளீஸ் அவர அடிக்காதீங்க. ஸ்ரேயா கத்த, அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவன் கொண்டு வந்த உருட்டுக்கட்டையால் தாக்க, வரதன் மீண்டும் மயக்கத்துக்கு சென்றான். மீண்டும் கதவு மூடப்பட, அங்கே மீண்டும் இருட்டு. வீரமணி கேட்டுக்கு பெரிதாக பூட்டை போட்டுவிட்டு வீட்டின் உள்ளே வந்து கதவை தாழிட்டார். வீட்டிலேயே படிக்கட்டு வைத்து கட்டப்பட்ட மாடி வீடு. மாடியில்தான் அவர் அறை. கீழே மகனின் படுக்கை அறையை பார்க்க அது மூடியிருந்தது. தூங்க சென்று விட்டான் போல. மெல்ல மாடிப்படிகளை ஏறி தன் அறைக்கு போகும் முன் எப்போதும் விளக்கை அணைக்கும் அவர் இன்று மட்டும் அப்படியே விட்டு வைத்தார். ரஞ்சித் அவரையும் மாதவராவையும் எச்சரித்து அனுப்பியிருந்தார். வீரமணிக்கு அப்போதே பயம் வந்துவிட்டது. அதனால்தான் அந்த பங்களாவின் விளக்குகளை அணைக்காமல் படுக்கப் போகிறார். சுந்தரத்தின் மரணமும் ரங்கராஜனின் மரணமும் இப்போது நினைவுக்கு வர உள்ளுக்குள் திகில் தொடர்ந்தது. தன் அறைக்கு சென்று கதவை நன்றாக மூடிக்கொள்ள வேண்டும். அறையின் விளக்குகளை அணைக்கவே கூடாது. தீர்மானமாக முடிவெடுத்து அறைக்கு வந்தவர் கதவை தாழிட்டார். மெல்ல நடந்து கட்டிலில் உட்கார்ந்து அறையை சுற்றிலும் நோட்டமிட்டார். கண்களுக்கு யாரும் தென்படாவிட்டாலும் ஏனோ அவருக்கு வியர்க்கத் தொடங்கியது. எப்படியும் இன்று தூக்கம் வரப்போவதில்லை. எப்படி எப்படி மரண பயத்தில் தூக்கம் வரும்? சுந்தரத்தையும் ரங்கராஜனையும் கொன்றவர்கள் யாராக இருக்கும்? குழம்பிக் கொண்டிருந்த அவருக்கு தன் பக்கத்தில் யாரோ அமர்ந்திருப்பதைப் போல அவருடைய உள்ளுணர்வு எச்சரிக்கை செய்ய உடம்புக்குள் ஜிவ்வென்று ஏதோ ஆக சட்டென்று திரும்பியவர் அங்கே யாரும் இல்லாததைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். தன் நண்பர்கள் இருவரின் மரணமும் அவருக்கு உயிர் பயத்தை கொடுத்துவிட்டது. யாருக்கும் மரணம் கண்முன்னே இருப்பது தெரிய வந்தால் நிம்மதி இருக்காது. அப்படித்தான் அவரும் நிம்மதி இல்லாமல் தவித்தார். சுந்தரத்தையும் ரங்கராஜனையும் கொன்றவர்கள் தன்னையும் கொல்ல வருவார்களா? அவர் நினைத்து கொண்டிருந்த அதே நேரம் கட்டிலுக்கு கீழே மறைந்திருந்த அந்த பெண் உருவம் கத்தியோடு வேட்டையாட தயாரானது. அத்தியாயம் 7. இரவு. ரஞ்சித் தன் ராயல் என்ஃபீல்டை நிறுத்திவிட்டு அழைப்பு மணியை அழுத்தினான். கதவை திறந்த திவ்யா பதட்டமாக காணப்பட்டாள். திவ்யா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிற? நான் வீட்டுக்கு வந்தாவே மலர்ந்த தாமரை பூ போல வரவேற்ப. இன்னைக்கு என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சா? இன்னைக்கு சாயங்காலம் காய போட்ட துணியை எடுக்க மொட்டை மாடிக்கு போனேன். அப்போ யாரோ ஒருத்தன் நம்ம வீட்டை சுத்தி நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தான். திவ்யா, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் மேல இருந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டையே கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி வந்தான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுனேன். நீங்க ஃபோனையே எடுக்கல. சாரி திவ்யா, ஏதோ ஒரு மீட்டிங்ல இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரம் நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டான். திவ்யா, இதெல்லாம் சகஜம். போலீஸுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இரு. நீங்க இருக்கும்போது பயமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வீட்ல இல்லாத போதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத திவ்யா. போலீஸ்காரனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணுமோ அவரோட மனைவிக்கும் அது போல துணிச்சல் இருக்கணும். எந்த நேரத்துல வேணும்னாலும் ஆபத்து வரலாம். ரஞ்சித் இப்படி சொல்லிவிட்டாலும் உள்ளுக்குள் வீட்டை நோட்டமிட்டது யாராக இருக்கும் என்ற கேள்வியும் பலமாக எழுந்தது.
திவ்யாவிடமிருந்து ஃபோன் வந்தபோது உடனே எடுத்து பேசி இருக்க வேண்டும். டியூட்டியில் இருக்கும்போது ஃபோன் செய்கிறாள் என்றால் ஏதாவது அவசர வேலையாகத்தான் இருக்கும் என்பது ஏன் தனக்கு புரியாமல் போனது? ஆரம்பத்தில் திவ்யா டியூட்டியில் இருக்கும்போது நிறைய முறை பேசுவாள். அப்போதே ரஞ்சித் சொல்லி இருக்கிறான், திவ்யா டியூட்டியில இருக்கும்போது தேவையில்லாம ஃபோன் பண்ணாத என்று. அப்பொழுதிலிருந்து அவள் ஃபோனே செய்வதில்லை. இன்று ஆபத்தில் ஃபோன் செய்திருக்கிறாள். எடுக்காமல் போய்விட்டோமே. சரி, அதை விடு. வீட்டை நோட்டமிட்டது யார்? டேய் வாசு, நீ எந்த வீட்ட சொல்ற? 3வது கிராஸ்ல இருக்கிற அந்த பச்சை கலர் வீடா? ஆமா சேகர், அதே வீடு தான். அதுதான் இன்னைக்கு நாம கைவரிசை காட்டப் போற வீடு. வாசு, அது யாரோட வீடு தெரியுமா? யாரோட வீடா இருந்தா நமக்கு என்ன? இந்த வாரமே நமக்கு போதாத காலம். எந்த வீட்ட போனாலும் வேட்டையாட முடியல. அதுவும் இல்லாம அந்த வீட்ல கொலை வேற நடக்குது. செலவுக்கு பணமே இல்ல. டீ கடைக்காரன் வேற பழைய பாக்கிய தர சொல்லி தொல்ல குடுக்கறான். இன்னைக்கு விடவே கூடாது சேகர். கைக்கு கிடைக்கிறது எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துடலாம். சரியா? வாசு, நீ சொல்ற மாதிரி அந்த வீட்ல நாம கொள்ளையடிச்சா நாமளே குழி தோண்டி குழியில விழறா மாதிரி. சேகர், நீ என்ன சொல்ற? வாசு, அந்த வீடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்தோட வீடு. என்ன? போலீஸ் ஆபீசர் ரஞ்சித்தோட வீடா? ஆமா. தெரியாம வீட்டுக்குள்ள புகுந்திருந்தா வசமா மாட்டியிருப்போம். நல்ல வேளை தப்பிச்சோம். வாசு, அவசரப்படாம நிதானமா தேடுவோம். கைவரிசைய காட்டுவோம். சேகர் சொல்ல வாசுவும் தலையாட்டினான். உண்மைய சொல்லுங்க. நீங்க உண்மைய சொல்லாம மறைச்சீங்கன்னா, உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். யாரோ ஒரு பொண்ணு தான் இந்த 2 கொலையையும் பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணோட அடுத்த குறி உங்க 2 பேர்ல ஒருத்தரா கூட இருக்கலாம். உண்மைய மறைக்காம சொல்லுங்க. ரஞ்சித்தின் எதிரில் பவ்யமாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கும் வீரமணியையும் மாதவராவையும் பார்த்து கேட்டான் ரஞ்சித். சொல்லி வைத்தது போல இருவரும் மறுத்தனர். சார், எங்களுக்கு அப்படி ஒண்ணும் தெரியாது. இந்த கொலைகள ஒரு பொண்ணு செய்யறான்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மாதவராவ், நான் கேட்க வந்தது, உங்க 4 பேருக்கும் தெரிஞ்ச பொண்ணு யாரோ தான் இந்த கொலைய செஞ்சுகிட்டு இருக்கிறது. உங்க 4 பேருக்கும் சம்மந்தப்பட்ட பெண் எதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தா உடனே சொல்லிடுங்க. சார், எங்களுக்கு எதிரியே இல்லாத போது பெண் எதிரி எங்கேருந்து இருக்க போறா? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் யாரும் இல்ல சார். சரி, சுந்தரம் வீட்ல ஏன் எந்த பெண் வேலைக்காரர்களும் தங்கறதில்ல? சீக்கிரமா வேலைய விட்டு நின்னுடுறாங்களாமே. அத பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. சார், சுந்தரம் கொஞ்சம் பணம் விஷயத்துல கஞ்ச பேர் வழி. வேலையாட்களுக்கு பேசின மாதிரி ஒழுங்கா சம்பளம் குடுக்க மாட்டான். அதுக்கு தான் வேலைய விட்டு நின்னுடுவாங்க. சம்பளம் தராம இருக்கிறது தான் அதுக்கு காரணமா? ஆமா சார். வேற என்ன இருக்க போகுது? சரி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எங்கேயும் தனியா போக வேண்டாம். சொல்லப்போனா நீங்க வெளியில எங்கேயும் போகாம இருக்கிறது தான் நல்லது. ரஞ்சித் சொல்ல சொல்ல இருவரும் தலையாட்டியபடியே நகர்ந்து செல்ல ரஞ்சித் சண்முகத்தை பார்த்தான். என்ன சண்முகம், இவங்க உண்மையத்தான் பேசுறாங்களா? இல்லங்கய்யா, பார்த்தா இவங்க உண்மைய பேசுற மாதிரியே தெரியல. எதையோ மறைக்கிறாங்க. ஆமா சண்முகம், ஏதோ ஒரு உண்மைய மறைக்கிற மாதிரி தான் தோணுது. இவங்க 4 பேரால யாரோ ஒரு பெண் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கணும். நடந்த 2 கொலையிலேயே அந்த பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியுது. முதல்ல அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சுந்தரத்தோட வீட்டுல வேலை செஞ்ச பெண்களை விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரிய வரலாம். ரஞ்சித் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே பாண்டுரங்கன் ஒரு பெண்ணை அழைத்து வந்து நின்றார். சொல்லுங்க பாண்டுரங்கன், யார் இந்த பொண்ணு? சார், இவ பேரு கோகிலா. சுந்தரம் வீட்டுல முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு. இரவு, பெங்களூர், ஜெயநகர். ஆட்கள் நடமாட்டம் அதிகமில்லாத அமைதியான பகுதி. வாடகை ரொம்ப அதிகம் என்றாலும் வரதன் இந்த அமைதிக்காகவே அந்த ஏரியாவில் வீடு எடுத்திருந்தான். என்னங்க, ஜெயநகர்ல முழுக்க முழுக்க மரங்களாகவே இருக்கு. ஏற்கனவே பெங்களூரு ரொம்ப குளிர். அதுல வீட்டை வேற இந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்களே. ஸ்ரேயா கேட்க வரதன் புன்னகைத்தான். ஸ்ரேயா, நாம இப்பதான் சமீபத்துல கல்யாணம் ஆனவங்க. வேற ஏரியால வீடு பிடிச்சா நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏரியால வீடு பிடிச்சா தான் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஏரியாவை தேர்ந்தெடுத்தேன். சொல்லிவிட்டு வரதன் கண்ணடிக்க ஸ்ரேயா வெட்கத்தில் தலை குனிந்தாள். அதே நேரம் அந்த இருட்டான பகுதியில் ஒரு உருவம் மறைந்தது. அத்தியாயம் 8. இரவு. வரதன் திடுக்கிட்டு போனான். யாரோ ஜன்னலில் எட்டி பார்ப்பது போல தெரிய கட்டிலை விட்டு எழுந்து விளக்கை போட்டான். விளக்கின் ஒளி கண்ணில் பட்டதும் தூங்கிக் கொண்டிருந்த ஸ்ரேயாவும் எழ, வரதன், என்னாச்சு? ஏன் இந்த நேரத்துல விளக்க போட்டிருக்கீங்க? ஸ்ரேயா, யாரோ நம்ம ரூமோட ஜன்னல் வழியா
பார்க்கறது போல இருக்கு. என்ன? ஆமா ஸ்ரேயா. ஜன்னல்ல யாரோ மறைஞ்சுகிட்டு இருந்து பார்க்கறது போல இருக்கு. வரதன், அப்படியெல்லாம் இருக்காது. வந்து படுங்க. இல்ல ஸ்ரேயா. கொஞ்ச நேரமா எனக்கு தூக்கமே வரல. சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ஜன்னல் வழியா ஒரு உருவம் மெல்ல எட்டி பார்க்கறது போல இருந்துச்சு. பரதன், இது புது இடம். வெளியில இருட்டு. பிரம்மையா இருக்கும். வந்து படுங்க. இல்ல ஸ்ரேயா, நான் போய் வெளியில போய் பார்க்கறேன். இந்த இருட்டுல வெளியில போய் பார்க்க போறீங்களா? வேணாங்க, என் பேச்ச கேளுங்க. ஸ்ரேயா, நீ பயப்படாத. நான் போய் வெளியில பார்த்துட்டு வரேன். திருடனா தான் இருக்க போறான். இருங்க பரதன், நானும் உங்க கூட வரேன். சொன்ன ஸ்ரேயா எழுந்து வரதனின் பின்னால் நடக்க, பரதன் கதவை திறந்து கூடத்துக்கு வந்தான். இருட்டாக இருந்தது. ஸ்ரேயா, விளக்க போடு. ஸ்ரேயா சுவிட்சை ஆன் செய்ய கூடம் முழுவதும் பிரகாசமானது. ஒருமுறை கூடம் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு வாசல் கதவை திறக்கப் போக, வேணாம் வரதன், திருடங்களா இருக்க போறாங்க. கையில ஏதாவது ஆயுதம் இருக்க போகுது. ஸ்ரேயா, பயப்படாம என் கூட வா. சொன்ன வரதன் வாசல் கதவை திறக்க வெளியே இருட்டாக இருந்தது. என்னங்க, வெளியில இவ்ளோ இருட்டா இருக்கு? ஆமா ஸ்ரேயா, தெருவிளக்குகள் இல்ல போல. அதான், இத தெரிஞ்சுக்கிட்டு யாரோ நம்ம வீட்ட திருட வந்திருக்கணும். ஸ்ரேயா, போனை எடுத்துக்கிட்டு வந்து டார்ச் ஆன் பண்ணு. வரதன் சொல்ல, ஸ்ரேயா போனை எடுத்து வந்து டார்ச்சை ஆன் பண்ணி கொடுக்க, வாங்கிய வரதன் தன் வீட்டின் மதில் சுவர், கேட்டுக்கு பின்புறம், வீட்டுக்கு பின்புறம் இருந்து சின்ன தோட்டம் என பல இடங்களில் தேடி பார்க்க அங்கே யாருமே இருக்கவில்லை. வரதன், நான் சொல்லல, யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே பிரம்ம. புது இடம். அதான் இப்படி. வாங்க, கதவை நல்லா லாக் செஞ்சுட்டு வந்து படுங்க. ஸ்ரேயா சொல்லிவிட்டு வீட்டுக்குள் செல்ல, அதே நேரம் வரதன் வீட்டு படிக்கட்டின் கீழ் டார்ச் லைட்டை அடிக்க, அங்கே இவ்வளவு நேரமாக மறைந்திருந்த ஒரு உருவம் வேகமாக எழுந்து வரதனை தள்ளிவிட்டு ஓட, அந்த திடீர் தாக்குதலை சற்றும் எதிர்பாராத வரதன் கீழே விழுந்தான். சத்தம் கேட்டு வீட்டுக்குள் இருந்து ஸ்ரேயா ஓடி வந்து வரதனை தூக்கிவிட்டாள். எனக, நிஜமாவே திருடன் போல. ஸ்ரேயா, இவன் திருடன் இல்ல. திருடன் இல்லையா? அப்போ இவன் யாரு? ஸ்ரேயா கேட்க, பரதன் சொல்ல, ஸ்ரேயா அதிர்ந்து போனாள். சண்முகம் கொடுத்த டீயை குடித்தபடியே ரஞ்சித், சண்முகம், நடந்த கொலைகள்ல ஒரு பெண் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும்னு உறுதியா நம்புனேன். அதுக்கேத்தா போல பாண்டுரங்கனும் சுந்தரம் வீட்ல வேலை பார்த்த கோகிலாவை கூட்டிக்கிட்டு வந்ததும் அவளை விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை விசாரிச்சதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது. ஆமா சண்முகம், அந்த 4 பேரும் பெண்கள் விஷயத்துல ஒரு மாதிரி. பெண்கள் மேல ரொம்ப ஈர்ப்பு உள்ளவங்க. 4 பேரும் சேர்ந்து சுந்தரம் வீட்டுக்கு வந்த எந்த வீட்டு வேலைக்காரியையும் விட்டு வைக்கல. கோகிலாவுக்கு கூட இவங்க 4 பேரும் கொடுத்த டார்ச்சர் தாங்காம தான் வேலைய விட்டுட்டதா சொல்றா. சண்முகம், இவங்க 4 பேரும் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கொலைகள பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது யாரா இருக்கும்? யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே! கூடிய சீக்கிரம் அத கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயா, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம். சந்தேகம்னா வெறும் சந்தேகம் தான். இவர் தான் இருப்பார்ன்னு உறுதியா சொல்ல முடியாது. சந்தேகமா? நாம நாட்ட காக்குற காவல்காரங்க. நம்ம குற்றவாளிய பிடிக்கணும்னா பல பேர் மேல சந்தேகப்படத்தான் வேணும். அப்பதான் குற்றவாளிய நெருங்க முடியும். நல்லவர் போல வேஷம் போடுவாங்க. அவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து சந்தேகப்படுவோம். ஆனா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் சந்தேகப்படுறது நம்ம கடமை. சொல்லுங்க, யார் மேல உங்க சந்தேக கண்ணு விழுந்திருக்குது? ரஞ்சித் கேட்க, சண்முகம் அந்த பெயரை சொல்ல ரஞ்சித்தின் முகம் மெல்ல மாறியது. சேகர், குலதெய்வத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன வாசு, குலதெய்வத்தை பத்தி எல்லாம் கேக்குற? காரணமா தான். சொல்லு சேகர். குலதெய்வத்தை பத்தி என்ன சொல்றது? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். சில பேருக்கு எந்த குலதெய்வம்னே தெரியாது. தெரிஞ்சவங்க தங்களோட குலதெய்வத்தை வருஷா வருஷம் அவங்க கோவிலுக்கு போய் கும்பிட போறாங்க. சேகர், அப்படி போனா என்ன ஆகும்? அப்படி போனா நம்ம சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள் விலகும். வரப்போற ஆபத்து விலகும். தொழில் நல்லா நடக்கும். சரியா சொன்ன சேகர். எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த காரணத்தை கொண்டும் குலதெய்வத்தை மறக்காதீங்க. வருஷம் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. சரி வாசு, அதுக்கு என்ன இப்போ? சேகர், நீ இப்ப பாக்குற பாரு, நம்ம தொழில் நல்லாவே நடக்க மாட்டேங்குது. திருட்டு தொழில் தானாலும் அதுவும் தொழில் தானே. எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது தடங்கள் தான் வருது. சமீபத்துல நாம போன 2 வீட்டுலயும் கொலையே நடந்துருச்சு. இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்போமா? சரி வாசு, அதுக்கு என்ன இப்போ? குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு இருக்கிறேன். பக்கத்துல தான், நடந்தே போயிட்டு வந்துடலாம். அதான் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். வா, நீயும் என் கூட வா. வாசு,
நிறைய மூட நம்பிக்கை இருக்கு உனக்கு. இருந்தாலும் கோவிலுக்கு கூப்பிடுற. நட போகலாம். இனிமேலாவது நல்லது நடந்தா சரி. திண்ணையிலிருந்து எழுந்த சேகர் வாசுவின் பின்னால் நடந்தான். வழியில், வாசு, நம்ம முதல் நாள் கொள்ளையடிக்க போன இடத்துல அந்த வயசான பெரியவரை கொன்ன பொண்ண பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லிடலாமா? சேகர், உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இந்த மாதிரியான கொலைகேஸ கண்டுபிடிக்கத்தான் போலீஸுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. அதுலயும் சம்பளம் வாங்கி, அது போதாம சில போலீஸ்காரர்கள் கிம்பளம் வேற வாங்கி வயித்த வளர்க்கறாங்க. அவங்களே கண்டுபிடிச்சுக்கிட்டும் விடு. இல்ல வாசு, எனக்கு மனசே கேட்கல. தெரிஞ்ச செய்திய போலீஸுக்கு சொன்னா அவங்களுக்கு அது உபயோகமா இருக்குமேன்னு தான் கேட்டேன். வேண்டாம் சேகர், நான் ஏற்கனவே சொன்னது போல வம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம். சரி, அப்படியே சொன்னாலும் எப்படி போய் சொல்ல போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறியா? அப்படி போனா உன்னோட நிலைமைய நீ நினைச்சு பாரு. நீ மாட்டுறது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து நானும் மாட்டுவேன். இல்ல வாசு, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக போறதில்ல. காயின் போன்ல யாரோ பேசுற மாதிரி பேசி அந்த பொண்ண பத்தி சொல்லலான்னு இருக்கேன். வேணாம் சேகர், நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறமா உன்னோட இஷ்டம். எக்காரணத்த கொண்டு என்ன மாட்டி விட்டுடாத. இல்ல வாசு, நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போனை வச்சிட போறேன். சரி, உன் இஷ்டப்படி செய். கோவிலுக்கு போறோம். நல்லதே நடக்கட்டும். சொன்ன வாசு சேகரை அழைத்து கொண்டு கோவிலின் உள்ளே சென்றான். அங்கே முனியப்பர் பெரிய கண்களோடு, கையில் பெரிய கத்தியோடு கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த படுக்கை அறையில் இரவு விளக்கு மெல்லிய வெளிச்சத்தை கொடுக்க, தூக்கம் வராமல் தவித்த மாதவராவ் சிகரெட்டை பற்ற வைத்தார். நடந்த இரு கொலைகளையும் எண்ணி எண்ணி அடுத்த குறி வீரமணியாகவோ அல்லது நானாகவோ என்று நினைக்கையில் நெஞ்சு படபடத்தது. மேஜை மேலிருந்த போன் அலற, எடுத்து யார் என்று கேட்க, எதிர்முனையில் வீரமணி. என்ன வீரமணி, உனக்கும் தூக்கம் வரலையா? என்ன போலத்தான் நீயும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா மாதவராவ், தூக்கம் வராம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கூடவே இருந்த சுந்தரமும் ரங்கராஜனும் இப்ப உயிரோட இல்ல. போலீஸ் நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொல்லி எச்சரிச்சு இருக்கு. நமக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். அதான் உள்ளுக்குள்ள ஒரே உதறல். கவலைப்படாத வீரமணி, நமக்கு ஒண்ணுமே ஆகாது. தைரியமா இரு வீரமணி. இந்த கொலைகளை யார் பண்ணுறாங்கன்னு நீ நினைக்கிற? தெரியலையே மாதவராவ். யார் மேலயாவது சந்தேகம் வந்திருந்தா அப்பவே போலீஸுக்கு சொல்லியிருப்பேன். உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்குதா? வீரமணி, நம்ம 4 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்போம். எத்தனை பெண்கள வேட்டையாடி இருப்போம். அப்படி நாம வேட்டையாடின பெண்கள்ல யாரோ ஒரு பெண் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கொலைகள பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த பெண் தான் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும் வீரமணி. அப்படி யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் வந்திருக்குதா? இல்ல மாதவராவ். நாம ஒரு சில பெண்கள வேட்டையாடி இருந்தா எண்ணிக்கையில இருந்திருக்கோம். நாமளும் அவங்கள யார் மேலயாவது சந்தேகப்பட்டிருக்கலாம். நமக்கு தான் கணக்கே இல்லையே. யார் மேலன்னு சந்தேகப்படுறது? நீ சொல்றதும் சரிதான். கணக்குல வைக்க முடியாத அளவுக்கு நம்ம பெண்கள வேட்டையாடி இருக்கோம். சரி விடு. நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பாப்போம். மாதவராவ் சொல்லிவிட்டு வீரமணியின் பதிலுக்காக காத்து கொண்டிருக்க, எதிர்முனையில் பதில் ஏதும் வராமல் போகவே, வீரமணி, நான் பேசுறது கேட்குதா? ஹலோ, ஹலோ. அமைதி, அமைதி. மாதவராவ் பதட்டமாகி வியர்க்கத் தொடங்கினார். அதே நேரம் வீரமணி அந்த மர்ம பெண்ணிடம் உடல் முழுவதும் கத்தி குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மெல்ல கண்களை மூடிக்கொண்டிருந்தார். அத்தியாயம் 9. சண்முகம், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, எனக்கு என்னமோ ரங்கராஜனோட மனைவி ஜானகி அம்மா மேல தான் சந்தேகமா இருக்கு. சண்முகம், அந்த ஜானகி அம்மா மேல சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஐயா, புருஷன் சரியில்லாதது தான் காரணம். அன்னைக்கு அந்த அம்மாவை விசாரிச்சப்போ தன்னோட கணவர் ராமன் அப்படின்லாம் சொன்னாங்களே. ஐயா, அது ஏன் நடிப்பா இருக்கக்கூடாது? தன்னோட கணவனோட சுயரூபம் தெரிஞ்சு இந்த கொலைங்களை அவங்களே செஞ்சுட்டு ஏன் நம்மகிட்ட நடிக்க கூடாது? என்னோட யூகப்படி அந்த அம்மாவுக்கு கணவனோட லீலைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. தன்னோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண கணவனையும் அவர் சிநேகிதரையும் பழி வாங்கி இருக்கிறாங்க. இப்ப நம்ம முன்னாடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சண்முகம், உங்களுக்கு ஒரு சபாஷ். போலீஸோட மூளை இப்படித்தான் செயல்படணும். அதுக்குத்தான் இந்த சபாஷ். ஆனா நீங்க அந்த அம்மாவை சந்தேகப்பட்டத போல நானும் ஒரு கட்டத்துல அவங்க மேல சந்தேகப்பட்டேன். ஐயா, நீங்களும் அந்த அம்மா மேல சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்கு தோணுன அதே சந்தேகம் தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நேத்து ரங்கராஜனோட கொலைய விசாரிக்க போன நேரத்துல அந்த அம்மாவ பார்த்தேன். ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாங்க. அதையே சாக்கா வச்சு அவங்களுக்கு டீ வாங்கிக்கிட்டு வர சொன்னேன். ஏற்கனவே சுந்தரத்தோட கொலையில கிடைச்ச கைரேகையையும் இந்த அம்மா டீ குடிச்சு வச்ச டம்ளரோட கைரேகையும் ஒத்து போகுதான்னு சோதனைக்கு அனுப்பினேன். ஆனா அந்த 2 கைரேகையும் வெவ்வேற.
ஒண்ணுக்கொண்ணு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஐயா, கூடவே இருந்து இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு தெரியாம போயிடுச்சே! சண்முகம் அப்பாவியாக கேட்க ரஞ்சித் சிரித்தான். அதே நேரம் அவனது போன் அலறியது. எடுத்து பேசியவன் முகம் மாறி போனை அணைத்தான். ஐயா, இன்னொரு கொலையா? இல்ல சண்முகம், கொலை இல்ல. சுந்தரம் கொலையை பத்தின சிறு குறிப்பு. குறிப்பா? ஆமா. ஆனா அது நமக்கு தெரிஞ்ச செய்திதான். யாரோ மர்ம ஆசாமி சுந்தரத்த கொன்னது ஒரு பொண்ணுன்னு சொல்லி போனை வச்சுட்டான். ரஞ்சித் சொல்ல சண்முகம் யாராக இருக்கும் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார். சேகர் நிறைய வியர்த்து போயிருந்தான். அவசரமாக போனை அணைத்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தில் வழிந்த வியர்வையை ஒற்றி எடுத்தான். என்ன சேகர், இப்படி வியர்த்து போயிருக்கிற? போலீசுன்னா அவ்வளவு பயமா? பின்ன பயம் இல்லாம இருக்குமா? அந்த போலீஸ் ஆபீசர் ரஞ்சித் நல்ல திறமைசாலி. பல கேஸ்களை கண்டுபிடிச்சவர். அவரோட குரலை கேட்டாலே உடம்பெல்லாம் நடுங்குது. எப்படியோ அந்த வயசான கிழவரை கொன்னது ஒரு பெண்ணுதான்னு சொல்லிட்டேன். அவருக்கு அந்த செய்தி உதவியா இருக்கும்னே நினைக்கிறேன். சரி சேகர், இப்போ உனக்கு நிம்மதி தானே? முதல்ல அந்த சிம் கார்டை போன்ல இருந்து கழட்டி தூக்கி தூர போடு. அந்த சிம் கார்டு போன் இருந்தா நம்ம எங்க இருக்கோம்னு ஹேக் பண்ணிடுவாங்க. வாசு சொல்ல சொல்ல தன் போனில் இருந்து சிம் கார்டை கழட்டி பக்கத்தில் இருந்த சாக்கடையில் போட்டான் சேகர். வாசு எழுந்தான். சரி சேகர், கிளம்பு. இன்னைக்காவது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்கணும். கிடைக்கிற வீட்டுல பொண்ணையும் பொருளையும் அள்ளணும். கிளம்பி வா. ஆட்கள் இல்லாத வீடா போய் தேடுவோம். சொல்லிவிட்டு சேகரோடு சாலையில் நடந்தான் வாசு. இரு பக்கமும் ஒவ்வொரு வீடாக பார்த்தபடி. அந்த வீடு இருட்டாக இருந்தது. வாசு, வீடு பெருசா தான் இருக்கு. உள்ள நான் ஏதாவது இருக்குமா? இல்ல சேகர், இந்த வீட்டை ஒரு தடவைக்கு 2 தடவையா அலசி ஆராய்ஞ்சிட்டேன். வீட்டுல எந்த நாயும் இல்ல. நீ தைரியமா வா. இருவரும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்ல சத்தமில்லாமல் மதிலேறி சுவர் குதிக்க, வாசு, உள்ள எந்த வழியா போகணும்? வழக்கமா பின் வழியாத்தான். இந்த வீட்டுக்கு பின்புறம் சின்னதா தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு போய் அங்கிருந்து பைப்பு பிடிச்சு மொட்டை மாடிக்கு போய் அங்கிருந்து படிக்கட்டு வழியா உள்ள போக போறோம். இருவரும் அவர்களின் திட்டப்படி வீட்டின் பின்புறம் இருந்து தோட்டத்துக்கு மெதுவாக நகர்ந்து அந்த வீட்டை ஒட்டியிருந்த பைப்பின் வழியாக மேலேறி மொட்டை மாடியை அடைந்தனர். அங்கிருந்து வீட்டுக்குள் போக படி கட்டப்பட்டிருந்தது. அங்கே கேட் ஒன்று இருக்க அது பூட்டாமல் இருந்தது. பூட்டாம இருக்கிறதுக்கு எதுக்கு கேட்டு? சேகர், நிறைய வீட்டுல கேட் இருக்கும். ஆனா பூட்ட மாட்டாங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். நீ பேசாம வா. இருவரும் மெல்ல நடந்து வாசலுக்கு வந்தனர். கதவை தள்ள அது திறந்து கொண்டது. டேய் வாசு, என்னடா இது, கதவு கூட திறந்திருக்குது. சேகர், எல்லாம் எங்க குலதெய்வத்தோட மகிமை. பாரு, கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் எல்லாமே நமக்கு சாதகமாவே இருக்கு. வா, பொன்னையும் பொருளையும் அள்ளுவோம். வாசு சொல்லிவிட்டு அந்த வீட்டின் உள்ளே காலடி எடுத்து வைக்க அங்கே அதே நேரம் விளக்குகள் எரிய வாசுவும் சேகரும் அதிர்ந்தனர். அங்கே அத்தியாயம் 10. இருட்டு. மெல்ல மயக்கம் தெளிந்து கண்களை திறந்து பார்த்தான் வரதன். 2 முறை தலையில் பலமாக தாக்கப்பட்டதால் தலை விண் என்று வலித்தது. ஸ்ரேயாவின் பேச்சை கேட்காமல் போனது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது நொந்து கொண்டான். 2 தடியர்கள் சொன்னார்களே, மேலிடத்து உத்தரவு என்று. அந்த தடியர்கள் மேலிடம் என்று சொன்னது யாரை? யாரை சொல்லி இருப்பார்கள்? இவர்களுக்கு உத்தரவு போடுவது யார்? சுற்றிலும் திரும்பி பார்த்தான். திடுக்கிட்டான். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்த ஸ்ரேயா எங்கே? அவளை வேறு எங்காவது கடத்தி வைத்திருக்கிறார்களா? ஒரு கணவனாக இருந்து கொண்டு தன்னால் அவளை காப்பாற்ற முடியவில்லையே. தன் அன்பு மனைவி ஸ்ரேயாவை யார், எங்கே, என்ன கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்களோ? நினைக்கையிலேயே நெஞ்சம் பதறியது. வரதன் எழுந்து நின்றான். இங்கிருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே. எங்கே போய் எப்படி தன் மனைவி ஸ்ரேயாவை தேடுவது? வரதன் நினைத்து நினைத்து கண்கள் கலங்க அதே நேரம் கதவு திறந்து கொண்டது. கொஞ்சம் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில், மங்கலான வெளிச்சத்தில் புன்னகைத்தபடியே ஸ்ரேயா. வரதன் கண்களை கசக்கி பார்க்க ஸ்ரேயாதான். வரதனை பார்த்து புன்னகைத்தபடியே நிற்க அவள் பக்கத்தில் அவன். யார் இவன்? மோகன். மோகன் வாட்ட சாட்டமான இளைஞன். தன் எதிரே நின்றிருந்த ஸ்ரேயாவை இறுக்கி அணைத்துக் கொண்டிருந்தான். மோகன், என்ன அவசரம்? முதல்ல உள்ள வாங்க, சொன்ன ஸ்ரேயா அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கதவை நன்றாக தாழிட்டு விட்டு அவனை உள் அறைக்கு அழைத்துச் சென்றாள். ஸ்ரேயா, நீ வீடு மாறி இங்க வந்துட்ட. உன்னை பார்க்க முடியாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆமா மோகன், போன வாரம் ராத்திரி இந்த வீட்டுக்கு வந்தீங்களா? ஸ்ரேயா,
உன்ன பார்க்காம எப்படி இருக்கிறது? இத்தன நாள் என் வீட்டு பக்கத்திலேயே இருந்த. உன்ன நெனச்ச போதெல்லாம் வந்து பார்த்துருவேன். இப்ப நீ தூரமா வீடு எடுத்துக்கிட்டு வந்துட்ட. உன்ன பார்க்காம இருக்கவே முடியல. அதான் அன்னைக்கு ராத்திரி உன்ன பார்க்க வந்தேன். நீ அன்னைக்கு ராத்திரி வந்தது என்னோட புருஷன் வரதனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்ரேயா, நீ என்ன சொல்ற? ஆமா மோகன். நான் தான் யாரோ திருட வந்திருக்கணும்னு சொல்லியும் அவர் கேட்கவே இல்ல. வந்தது நீதான்னு சொல்லி எனக்கும் டார்ச்சர் குடுத்துட்டாரு. ஸ்ரேயா, உனக்கு எதுக்கு டார்ச்சர் தரணும்? இப்போ வீடு மாறி வந்ததே உன்னையும் என்னையும் பிரிக்கத்தான். இந்த ஏரியாவுல வீடு எடுத்தது நான் தான். நான் தான் உனக்கு தெரியப்படுத்தினதா சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க டார்ச்சர். தூங்கவே விடல. மோகன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் தான் நாம பயப்படணும். தெரிஞ்சப்புறம் எதுக்கு பயம்? எனக்கெல்லாம் இவர் கூட வாழ பிடிக்கவே இல்ல. சரி, என்ன பண்ணலாம்? அதையும் நீயே சொல்லு. மோகன், இப்போ Facebookல வைரலாகி ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. இருங்க காட்டுறேன். சொன்ன ஸ்ரேயா அந்த வீடியோவை காட்ட, அது ஒரு நெடுஞ்சாலை. இரவு நேரம். ஒரு கார் அந்த வழியாக போகிறது. அப்போது அந்த ரோட்டில் இருந்து ஒருவன் டார்ச் லைட்டை காருக்கு அடிக்க, அந்த வெளிச்சத்தால் கண்கள் கூசச் செய்து கார் முன்னாடி போக முடியாமல் நிற்க, அந்த நேரத்தில் மறைந்திருந்த 4 பேர் பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்து அந்த காரில் இருப்பவனை தாக்க வருகிறார்கள். அதே நேரம் அந்த கார் அங்கே நிற்காமல் பின்னோக்கி போய் விடுகிறது. பாத்தியா மோகன், நாம கூட வரதனை கொல்ல இந்த வழியத்தான் பின்பற்ற போறோம். நாங்க அடுத்த வாரம் ஊருக்கு போக போறோம். அது நிச்சயம் இரவு நேர பயணமாத்தான் இருக்கும். அப்படி நாங்க ஊருக்கு வரும்போது உனக்கு நான் தெரியப்படுத்துறேன். நீ அடியாட்களை செட் பண்ணி ரோட்ல நிறுத்தி வை. ரோட்லயே காரை நிறுத்தி வரதனை கொன்னுட்டு அவனோட கதைய அங்கேயே முடிச்சுடு. என்னையும் லேசா தாக்க சொல்லுங்க. இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்க சொல்லுங்க. யாருக்கும் நம்ம மேல சந்தேகமே வராது. ஸ்ரேயா சொல்ல, ஸ்ரேயா, என்ன அற்புதமான திட்டம். நிஜ சினிமா வில்லி போலவே அற்புதமான திட்டம். சூப்பர். அப்படியே செய்யறேன். இந்த திட்டத்துல கொஞ்சம் மாற்றத்த பண்ணிக்கிறேன். சண்முகம், நேத்திக்கே வீரமணியையும் மாதவராவையும் எச்சரிச்சு அனுப்பினோம். சார், நீங்க கவலைப்படாதீங்க. வீடு முழுக்க கேமரா இருக்கு. அதை மீறி யாரும் என்ன நெருங்கவே முடியாதுன்னு சொன்ன வீரமணி இப்ப பிணமா இருக்காரு. அதே ஆக்ரோஷமான கத்திக்குத்து. நடந்த 2 கொலைகள் இதோட ஒத்து போகுது. இவங்களால யாரோ ஒரு பெண் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கா. ஐயா, கேமராவுல கொலை செஞ்ச பெண்ணோட உருவம் பதிஞ்சிருக்குமே. அத வச்சு அந்த கொலைகாரிய கண்டுபிடிச்சிடலாமே. இத பாருங்க சண்முகம், ஒரு கேமராவையும் விட்டு வைக்கல. எல்லா கேமராவும் உடைக்கப்பட்டிருக்கு. உடைக்கும்போது அந்த உருவம் கேமராவுல பதிவாகி இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க அந்த பொண்ணு தன்னோட முகத்த கண்டுபிடிக்காத அளவுக்கு முகமூடி போட்டிருக்கு. ஐயா, தொடர்ச்சியா நண்பர்கள் கொலையாகிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மீதி இருக்கிறது மாதவராவ் மட்டுமே. ஆமா சண்முகம். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால அவரை இங்க வரவேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரோட வீடு முழுக்க பாதுகாப்பு போடணும். இன்னைக்கு ராத்திரியே அந்த குற்றவாளிய பிடிக்க நானே களத்துல இறங்க போறேன். சண்முகம், இன்னைக்கு ராத்திரி நீங்களும் வீட்டுக்கு போக வேண்டாம். அந்த குற்றவாளிய நாம தப்ப விடக்கூடாது. ரஞ்சித் நம்பிக்கையோடு சொல்ல சண்முகமும் தலையாட்டினார். இருட்டு. அன்று மாதவராவின் பிறந்த நாள் அன்று. ரங்கராஜனும் சுந்தரம் வீரமணியும் கலந்து கொண்டு நன்றாக வயிறு முட்ட குடித்துவிட்டு தள்ளாடியபடியே காரில் ஏறினார்கள். மாதவராவ் காரை ஓட்ட வேகமாக அந்த கார் சாலையில் இறங்கியது. மாதவராவ் சிகரெட்டை பற்ற வைத்தார். மாதவராவ், மார்கழி மாசம்னாலே பயங்கர குளிரா இருக்கும். ஆனா இந்த மார்கழி மாசம் தாங்க முடியாத அளவுக்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா குளிரா இருக்கு. தண்ணி போட்டும் உடம்புக்குள்ள குளிர் அடங்கவே இல்ல. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா மாதவராவ், குடிச்சிட்டு பொண்ணு இல்லாம இருக்கிறது சைவ விருந்துல இனிப்பில்லாத மாதிரி, அசைவ விருந்துல பிரியாணியே இல்லாத மாதிரி இருக்கு. மாதவராவ் புன்னகைத்தார். நீங்க இப்படியெல்லாம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம வழக்கமா போற இடத்த தேர்வு பண்ணியிருக்கேன். எங்க? எந்த இடம்? அது மட்டும் ரகசியம். சொன்ன மாதவராவ் தன் காரை இன்னமும் வேகப்படுத்தினார். கார் நேராக அந்த வீட்டின் முன்பு நின்றது. காரிலிருந்து இறங்கிய அனைவரும் அந்த வீட்டின் அழைப்பு மணியை அடிக்க, உள்ளிருந்த அந்த 18 வயது பெண் கதவை திறக்க, அனைவரும் அவள் அழகைக் கண்டு வாயை பிளந்தனர். வரதன் நம்ப முடியாமல் தன் கண்களை கசக்கி பார்த்தான். அவளேதான், ஸ்ரேயா. புன்னகைத்தபடியே, கூடவே மோகன். இவர்களை பார்த்த வரதன் ஒரு நிமிடம் திடுக்கிட்டாலும் பின்பு சுதாரித்துக் கொண்டு எழுந்தான். என்ன வரதன், அதிர்ச்சியா இருக்கா? வரதன், உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். இந்த திட்டம் முழுக்க முழுக்க என்னோடதுதான். நான் தான் உங்களை கடத்த சொன்னது.
அந்த 2 தடியர்களும் ஆட்டி வைக்கிறதும் நான் தான். அவங்க சொன்ன மேலிடமும் நான் தான். ஆமா வரதன். என்னோட உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க தான் இந்த 2 அடியாட்களும். இதுக்கெல்லாம் எதுக்காகன்னு கேட்கிறீங்களா? எல்லாம் உங்கள கொல்லத்தான். ஆமா வரதன். உங்கள கொல்லப் போறோம். எப்படியோ எங்களோட உறவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க சந்திக்க கூடாதுன்னு வீடும் வேற இடத்துல எடுத்துட்டீங்க. இது பாவம் இல்லையா வரதன்? காதலர்கள பிரிக்கிறது மகா பாவம். எனக்கும் இவருக்கும் காதல் இருக்கிறது தெரிஞ்சும் கூட ஏன் என் கூட குடும்பம் நடத்துறீங்க? நீங்களா தற்கொலை பண்ணி செத்திருந்தா எங்களுக்கு எவ்ளோ வேலை மிச்சமாகி இருக்கும். இப்ப பாருங்க, உங்கள கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. வீணா எங்களுக்கு சிரமத்த கொடுக்குறீங்க. ஸ்ரேயா, நீ என்ன கொன்னாலும் நான் கவலைப்பட போறதில்ல. நீ இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்ச பிறகும் கூட, நான் உன்ன விட்டு பிரியாம, என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்திருவேன்னு நெனச்சு தான், உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா, நீ திருந்தாம, இன்னைக்கு என்னையே கொல்ல துணிஞ்சுட்ட. வா ஸ்ரேயா, என்ன வந்து கொன்னுடு. இதுக்கு பிறகும் நான் உயிர் வாழ விரும்பல. ஸ்ரேயா பக்கத்தில் நின்றிருந்த மோகனை பார்த்தாள். மோகன், நாம நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டிக்கிட்ட கடவுளுக்கு கோழி அறுத்தாலும் ஆடு வெட்டினாலும் அதோட சம்மதத்தை கேட்போம். அப்படி எப்படி தெரியுமா? அதன் மேல தண்ணீர் தெளிச்சா அது தன்னோட உடம்ப உதறும். அதுதான் சம்மதம். அதுபோல பரதனும் தன்னை கொல்லும்படி அவரே தன் வாயால சம்மதம் சொல்லிட்டாரு. இனி தாமதமே வேணாம் மோகன். சீக்கிரமா காரியத்தை முடிச்சிருங்க. ஸ்ரேயா சொல்ல மோகன் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்தான். அதே நேரம் அங்கே காவலுக்கு இருந்த 2 பேர் பதட்டமாக உள்ளே வந்தனர். இரு அடியாட்களும் பதட்டமாக ஓடி வந்ததை பார்த்து பதட்டமான மோகனும் ஸ்ரேயாவும் புரியாமல் அவர்களை பார்த்தனர். ஐயா, வெளியில போலீஸ். என்ன? போலீஸா? ஸ்ரேயாவும் மோகனும் அதிர்ந்த அதே நேரத்தில் அங்கே இரு போலீஸ்காரர்கள் கையில் துப்பாக்கியோடு வந்து நின்றனர். அந்த புத்தம் புது கத்தியின் கூர்மையை தனக்கு நேராக காட்டி சிரித்த சம்யுக்தாவை அதிர்ச்சியோடு பார்த்தார் வேணுகோபால். வேணுகோபால், என்ன அப்படி பாக்குறீங்க? பயமா இருக்கா? பயப்படாதீங்க. நான் குத்துன உடனே உங்க உயிர் போயிடணும். வலியில உங்களை ரொம்ப நேரம் துடிக்க விட மாட்டேன். சரியா? நான் இப்போ உங்களை குத்த போறேன். சத்தம் இல்லாம நீங்க உயிரை விட்டுடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, பக்கத்தறையில எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கத்துனா அவங்களுக்கு தொந்தரவு ஆகும். அதனால உங்க மரணம் சத்தமில்லாத மரணமா இருக்கணும். சம்யுக்தா சொல்ல சொல்ல வேணுகோபால் அவள் காலில் விழுந்து கதறி அழுதார். வேணுகோபால், இப்ப அழுது என்ன பயன்? இந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்னோட ரூமுக்கு என்னோட அனுமதி இல்லாம வர முடிஞ்சது உங்களால? மேல பாருங்க, அபாயம்னு எழுதி போட்டிருக்கேன்ல. சம்யுக்தா கையை காட்ட வேணுகோபால் திரும்பி பார்த்தார். அங்கே வாசலில் அபாயம், யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று ஒரு பலகையில் எழுதி சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தது. சத்தியமா நான் போர்ட பார்க்கவே இல்ல. என்ன விட்டுடு. இனி எந்த ஜென்மத்துக்கும் இந்த ரூமுக்கு என்ன, இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். சொல்லியபடியே வேணுகோபால் கையெடுத்து கும்பிட்டார். அழாதீங்க வேணுகோபால். ஒரு ஆண் பிள்ளை அழறத பார்க்க அசிங்கமா இருக்கு. ஒரு ஆம்பளை அழலாமா? கண்ண தொடச்சுக்கோங்க. இப்படி அழுதா மட்டும் நான் உங்கள விட்டுடுவேனா? உங்கள கொல்றது நிச்சயம். இன்னைக்கு உங்க மரணம் ஏற்படணும்னு அந்த பிரம்மாவால எழுதப்பட்ட ஒண்ணு. அதையெல்லாம் மாத்த முடியாது. நடக்கிறது நடந்தே தீரும். உங்க உயிரை எடுக்காம விடமாட்டேன். சரி, சரி. எழுந்துருங்க. எழுந்து நின்னு அந்த சுவருக்கு ஒட்டினார் போல 2 கையும் தூக்கியபடியே நில்லுங்க. அப்பதான் நான் ஓடி வந்து குத்துறதுக்கு வசதியா இருக்கும். ம், எழுந்து நில்லுங்க. சம்யுக்தா அதட்டினாள். வேணுகோபால் நடுக்கத்துடன் நிதானத்துடன் கண்களில் பயம் கலந்தவாறே எழுந்து சுவற்றுக்கு சாய்ந்தபடியே நிற்க, வேணுகோபால், கைய தூக்கி நில்லுங்க. வேணுகோபால் தன் கைகளை தூக்கியபடியே நிற்க, ஏன் வேணுகோபால் இன்னமும் இப்படி நடுங்குறீங்க? பயமா இருக்கா? வேணுகோபால், உங்க பயம் உங்கள விட்டு போக உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா? உங்க 2 கண்ணையும் நல்லா மூடிக்குங்க. கண்ண திறந்துருதா தானே பயமே. கண்ண மூடிக்கிட்டா பயமே தெரியாது. என்ன, சரியா? இப்போ நான் குத்த ஓடி வரப்போறேன். சொன்ன சம்யுக்தா அந்த புத்தம் புதிய கத்தியை பார்த்தாள். என்ன கூர்மையா இருக்கு இந்த கத்தி. வேணுகோபால், ரெடியா? சொன்ன சம்யுக்தா சற்று தூரத்திலிருந்து கத்தியோடு ஓடி வர வேணுகோபால் கண்களை இறுக மூடிக்கொண்டார். அமைதி. வேணுகோபால் புரியாமல் மெல்ல கண்களை திறக்க மிக அருகில் சம்யுக்தா சிரித்தபடி நிற்க, வேணுகோபால் அவள் கையில் இருந்த கத்தியை பார்க்க அது சரியாக அவர் வயிற்றுக்கு நேராக இருந்தது. இருட்டு. ரஞ்சித் தன் துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்டான். பக்கத்தில் நின்றிருந்த சண்முகத்தை பார்த்து, சண்முகம், இருட்ட தொடங்கிடுச்சு. நாம இந்த இருட்டான பகுதியில மறைஞ்சுகிட்டு இருக்கிறோம். அந்த கொலகாரி வருவாளா? ஐயா, நிச்சயமா வருவா. இன்னைக்கு அவ பிடிபட போறது நிச்சயம்.
நாம இங்க காவல் காக்குறது மாதவராவுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவரும் வீடு முழுக்க கேமரா இருக்கு, பாதுகாப்பு வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா நமக்கு குற்றவாளிய பிடிக்கணுமே! வெளியில கூட மாறு வேஷத்துல நம்ம ஆளுங்க இருக்காங்க. இன்னைக்கு எப்படியும் குற்றவாளி நிச்சயம் பிடிபட போறான். அந்த கொலைகாரி வருவாளா? ஏன் கேட்கிறேன்னா, 3 கொலைய நடத்தின அவ, இப்போ இந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும்னு நெனச்சு வராம போயிடுவாளோங்கிற சந்தேகம் எனக்கு எட்டி பாக்குது. பாப்போம். காத்திருந்து பாப்போம். வருவாங்கிற நம்பிக்கையோடு. சொன்ன ரஞ்சித் அந்த செடி கொடியில் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டான். கதவை தட்டிவிட்டு நின்றிருந்த 4 பேரும் கதவை திறந்த அந்த 18 வயது பெண்ணை பார்த்து வாயை பிளந்தனர். மாதவராவ், அற்புதம்! என்ன அற்புதம்! என்ன அழகான பொண்ணு இவ! இப்படி ஒரு அழகான பொண்ண இன்னைக்கு விருந்தா குடுக்கறதுக்கு உங்களுக்கு எங்களோட நன்றிகள். சொல்லியபடியே தள்ளாடி அவர்கள் உள்ளே போக, அந்த பெண் அவசரமாக அவர்களை தடுத்தாள். அம்மா வீட்டுல இல்ல. நீங்க போயிடுங்க. மாதவராவ் பொறுமையாக, அம்மா வீட்டுல இல்லையா? அவளத்தான் பார்க்க வந்தோம். சரி, நீ யாரும்மா? என் பேர் சம்யுக்தா. உன்ன மாதிரியே உன் பேரும் ரொம்ப அழகா இருக்கு. ரங்கராஜன் சொல்ல, இத பாரும்மா, நாங்க தேடி வந்தது உங்க அம்மா கல்பனாவ. இப்போ உங்க அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்ற. ஆனா இப்ப எங்களுக்கு உங்க அம்மா வேணும். கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கான்னு பார்க்கறவங்க நாங்க. ஆனா இங்க சாதாரண சாப்பாடு சாப்பிட வந்தா வடை பாயாசத்தோட விருந்து கிடைக்க போகுதே! இத நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ம். ரூம் எங்க இருக்கு? சீக்கிரமா கூட்டிக்கிட்டு போ. இத பாருங்க, நாங்க அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் படிச்சு டாக்டர் ஆகி நல்ல முறையில வாழ நெனைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. மாதவராவ், அந்த பொண்ணு நம்மள போன்னு சொல்லும்போது எங்க காதுக்கு வா வான்னு கேக்குது. இனி இவகிட்ட என்ன பேச்சு? நேரம் பொன்னானதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. நான் நேரத்த வீணடிக்கிறது தப்பு. சொன்ன வீரமணி சம்யுக்தாவின் மேல் பாய, சுந்தரம் அவள் காலை பிடிக்க, ரங்கராஜன் அவள் கையை பிடித்து தூக்கிக் கொண்டு அந்த படுக்கை அறைக்கு சென்றனர். மாதவராவும் கதவை சாத்திவிட்டு அவசரமாக உள்ளே ஓடினார். மறுநாள் காவல் நிலையம். ரஞ்சித் சூடான டீயை குடித்தபடியே, என்ன சண்முகம் இப்படி ஆயிடுச்சு? ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு அந்த கொலைகாரி வருவாளான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அந்த கொலைகாரி வரவே இல்ல. ஒருவேளை நாம அங்க காவல் காத்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனால அவ உஷாராயிருப்பாளோ? ஆமாங்கய்யா, பெரிய ஏமாற்றம் தான். ராத்திரி முழுக்க கண் விழிச்சு மாதவராவு கிட்ட காவல் காத்துக்கிட்டு இருந்தது வீணா போயிடுச்சு. நாம காவல் காத்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தான் இருக்கணும் சண்முகம். 3 பேர கொன்னாயிடுச்சு. எப்படியும் மாதவராவ காப்பாத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும்னு நெனச்சுதான் அந்த பொண்ணு வராம இருந்திருக்கலாம். அல்லது கொலை பண்ண வந்துட்டு நாம இருக்கிறது தெரிஞ்சு திரும்பி போயிருக்கலாமோ? ரஞ்சித் சொல்லி முடிக்க, அதே நேரம் அந்த காவல் நிலையத்திலிருந்து சற்று தள்ளி ஒரு ஆட்டோ நிற்க, அதிலிருந்து இறங்கிய பெண் நேராக காவல் நிலையத்திற்குள் நுழைந்தாள். அந்த பெண் உருவம் நேராக ரஞ்சித்தின் முன் நிற்க, ரஞ்சித் புருவத்தை உயர்த்தினான். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? நான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது? கொலையா? யார? ம். மாதவராவ. அந்த பெண் சொல்ல சொல்ல ரஞ்சித்தும் சண்முகமும் பெரிதாக அதிர்ந்தனர். சம்யுக்தா சிரித்தாள். என்ன வேணுகோபால், இவ்வளவு கிட்ட வந்து உங்க மரணத்த பார்த்து பயந்து கண்களை இறுக மூடிக்கிட்டீங்க. நீங்க கிரிக்கெட் பார்த்திருக்கீங்களா? அதுல முதல் பால் இப்படித்தான் ட்ரையல் பார்ப்பாங்க. அது போலத்தான் நானும் உங்கள குத்துறத போல குறி வச்சு தவறாம இருக்கான்னு ட்ரையல் பார்த்தேன். கத்தி சரியா வயித்துக்கு நேரா தான் இருக்கு. அப்படியே ஆடாம அசையாம சரியா நில்லுங்க. நான் அங்க இருந்து ஓடி வரேன். அசையக்கூடாது. அசஞ்சா குறி தப்பி வேற இடத்துல குத்தி கிட்னி சட்னி ஆயிடும். சரியா? சொல்லிவிட்டு சம்யுக்தா சற்று பின்னால் நடக்க, வேணுகோபால் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து தன் இரு கைகளையும் மேலே தூக்கியபடியே கண்களை இறுக்கி மூடி பரிதாபமாக நின்றார். வேணுகோபால், நான் ரெடி. நீங்க ரெடியா? ஐ எம் கம்மிங். சொல்லிவிட்டு கத்தியோடு அவரை நோக்கி ஓட, சம்யுக்தா என்கிற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள் சம்யுக்தா. அங்கே வாசலில் அவள் தாய் கல்பனா பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சம்யுக்தா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? வேணுகோபால், நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. வேணுகோபாலுக்கு இப்போதுதான் உயிரே வந்தது. ஏதோ தன்னை தாக்க வந்த வெறிநாயிடமிருந்து காப்பாற்றியதாக ஒரு உணர்வு அவருக்கு. கல்பனாவை கையெடுத்து கும்பிட்டபடியே வெளியே வந்தார். அறையின் கதவை தாழிட்ட கல்பனா, வேணுகோபால், என்ன மன்னிச்சிருங்க. அவளுக்கு மனநலம் சரியில்லை. கல்பனா, நீ என்ன சொல்ற? ஆமா வேணுகோபால், ஒரு நாள் நான் வீட்ல இல்லாதம்போது யாரோ 4 திருடங்க வெறியங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ண, என் அன்பு மகள் சம்யுக்தாவ கதற கதற கற்பழிச்சிட்டு போயிட்டாங்க.
பாவிங்க, அரக்கங்க அந்த அதிர்ச்சியிலேயே அவளுக்கு மனநலம் பாதிச்சிருச்சு. அவளுக்கு நல்லா படிச்சு டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. அந்த லட்சியத்துக்காகவே இரவு பகல் பார்க்காம படிச்சுக்கிட்டு இருந்தா. சேத்துல முளைச்ச செந்தாமரைய போல என்னோட வயித்துல இப்படி ஒரு மகள். நான் களங்கப்பட்டிருந்தாலும் என்னோட மகள் மேல கெட்டவங்களோட காத்து கூட பட விட்டதில்ல. அவ படிச்சு டாக்டர் ஆன பின்னால நல்ல இடத்துல கட்டி குடுத்து அவ சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த 4 கயவர்களால என்னோட மகளோட கனவு, லட்சியம் எல்லாமே வீணா போயிடுச்சு. சரி, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. சொன்ன கல்பனா தன் மகளின் அறைக்கு சென்றாள். அம்மா, அவன எதுக்காக காப்பாத்துனீங்க? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தவன். அவன கொன்னாதான் என்னோட மனசு ஆறும். சம்யுக்தா, அவன் காலையில வருவான். அப்ப கொன்னுடு. இப்ப வந்து நிம்மதியா படுமா. கல்பனா கட்டிலில் உட்கார சம்யுக்தாவை தன் மடியில் தலை வைத்து படுக்க வைத்து தலையை வருடிவிட்டாள். கல்பனாவின் கண்கள் கலங்கியது. சம்யுக்தா தூங்க போனாலும் அவள் பார்வை அந்த கத்தியின் மேலேயே இருந்தது. மோகனும் ஸ்ரேயாவும், ஏன் வரதன் கூட அங்கே வந்த போலீஸை கண்டு அதிர்ந்து போயினர். போலீசுக்கு எப்படி தெரிந்தது? 3 பேருக்குமே இந்த கேள்வி எழ, உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கலாம் நாங்க எப்படி இங்க வந்தோன்னு. கொஞ்ச நாளாவே இந்த ஹைவேயில ஒரு கொள்ளை கூட்டம் ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வண்டிக்கு டார்ச் அடிச்சு வண்டிய முன்னுக்கு போக விடாம தடுத்து அவங்கள தாக்கி அவங்களோட பொருட்கள கொள்ளையடிக்கிறத வழக்கமாக்கி வச்சிருந்தாங்க. அத தடுக்க யார் கண்ணுலயும் படாம பல இடங்கள்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல கண்காணிச்சதுல நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. ம். நடங்க ஸ்டேஷனுக்கு. ஸ்ரேயாவும் மோகனும் தலை குனிந்து நடந்து போக, வரதனின் மனதை விட்டும் ஸ்ரேயா கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்க் கொண்டிருந்தாள். சேகரும் வாசுவும் அந்த வீட்டிலிருந்து தப்பித்து மூச்சு வாங்க ஓடி வந்தனர். என்ன சேகர், நம்ம நேரமே சரியில்லை. எந்த வீட்டுல திருட போனாலும் அங்க கொலை கொலையா நடக்குது. ஆமா வாசு, நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஒரு 2 இடத்துல தான் அப்படி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு அந்த கிழவனை என்ன பாடுபடுத்திட்டா. அந்த வயசானவர் தன்னோட கைகளை தூக்கி கண்களை மூடி பாவம் ரொம்பவே பயந்துட்டாரு அந்த பெரியவரு. எனக்கு இருக்கவே முடியல. அவர் மேல பரிதாபப்பட்டு காப்பாத்த தோணுச்சு. நல்ல வேளை காப்பாத்த போகல. அப்படி போயிருந்தா நம்ம நிலைமைய நினைச்சு பாரு. நாமளும் சுவத்துக்கு முன்னால நின்னு கைய தூக்கி நிக்க வேண்டி இருந்திருக்கும். எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். சேகர், இனி நமக்கு இந்த தொழில் ஒத்து வராது. எங்க எந்த வீட்டுக்கு போனாலும் கொலை கொலையா நடக்குது. வேணாம் சேகர், இனி இந்த தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது தள்ளு வண்டியில காய்கறி வித்தாவது பிழைச்சுக்கலாம். ஆமா வாசு, நானும் அந்த முடிவுக்கே வந்துட்டேன். இனி நாம உழைச்சு சம்பாதிப்போம். சொன்ன சேகர் புதிய தொழில் செய்ய கிளம்ப அவனை பின்தொடர்ந்து சென்றான் வாசு புதிய நம்பிக்கையோடு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? மாதவராவ கொன்னுட்டீங்களா? எப்போ? ராத்திரி முழுக்க அவருக்கு பாதுகாப்பு இருந்துச்சே, எப்படி? ராத்திரியே கொல்ல நினைச்சேன். ஆனா போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில சத்தம் இல்லாம வீட்டுக்கு போய் காரியத்தை முடிச்சிட்டேன். என்னோட கடமை முடிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எதுக்காக இந்த கொலைகள்? யார் நீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கல்பனா. சம்யுக்தாவோட அம்மா. என்னோட மகள சீரழிச்சு அவளோட வாழ்க்கைய நாசமாக்குன அந்த 4 பேரையும் கொல்ல முடிவெடுத்தேன். முடிஞ்சது. சுயநினைவு இல்லாத என்னோட மகள் சம்யுக்தாவ நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்கம்மா என்பதைப் போல ரஞ்சித் பார்க்க, என்னோட பொண்ணு சுயநினைவு இல்லாதவ. அவள மனநல மருத்துவமனையில சேர்த்து விட்டுடுங்க. இத்தனை நாள் நான் கூடவே இருந்தேன். கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டேன். ஆனா இனிமே என்னுடைய வாழ்க்கை ஜெயில்ல. அதனால நீங்க மறுக்காம கண்டிப்பா செய்யறேம்மா. ரஞ்சித் சொல்லிவிட்டு கல்பனாவை பார்க்க பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல தன் கடமை முடிந்தது போல பெருமூச்சு விட்டாள் கல்பனா. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.